அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நியூ சிலபஸ் யூனிட் 8 பார்க்க போறோம். இப்ப நான் பேசுறது தெளிவா கேட்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி யூனிட் 8 டிஸ்பிளே சிலபஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ஸோ யூனிட் 8 ஏற்கனவே யூனிட் நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரலா சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். அதே மாதிரி ஏதாவது நடுவில் கட் ஆனாலும் எனக்கு உடனே கால் பண்ணிருங்க, சரியா? சரி, இப்ப யூனிட் 8 என்ன சார் அப்படின்னு கேட்டா எவல்யூஷன் தான், ஃபுல்லாவே எவல்யூஷன் தான். சரி, பழைய சிலபஸ் அதாவது பிஜிடிஆர்பி ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸ்க்கு என்ன டிஃபரெண்ட்? ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அடுத்த சிலபஸ்குள்ளேயே போக போறேன். முதல்ல சிலபஸை பத்தி A to Z எங்க எப்படி கொஸ்டின் வரும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த சிலபஸ்குள்ளேயே போக போறோம் இன்னைக்கு. ரைட். இப்ப ஓல்டு சிலபஸ் ஆல்ரெடி உங்களுக்கு 9th யூனிட் நல்லா கவனிங்க. ஓல்டு டிஆர்பில 9th யூனிட் 10th யூனிட் எவல்யூஷன் தான். சரியா? 9th யூனிட்ல வந்து ஆல்மோஸ்ட் 50% எவல்யூஷன், 50% ஈகாலஜி இருக்கும். நான் 9th யூனிட் ரெக்கார்டர் கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தந்தேன். அதுக்கு அடுத்து 10th யூனிட் ரெக்கார்டர் கிளாஸ் தந்திருக்கேன். 9th யூனிட் டெஸ்ட் வச்சாச்சு. அடுத்த 10th யூனிட்டும் ஓல்டு சிலபஸ்ல டெஸ்ட் வைக்க போறோம். சரி, ரைட். ஸோ அப்ப 9th யூனிட்ல என்ன போர்ஷன் இருக்கு? இப்ப அந்த அதே போர்ஷன் இங்கேயும் உண்டு நியூ சிலபஸ்லயும். அதை லைட்டா நான் திரும்பவும் ஒரு கிளான்ஸ் நான் விட்டுட்டு தான் அந்த ஓல்டு சிலபஸ்ல இல்லாத விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா நடத்துவேன். சரி, அப்படியே டோட்டலா இக்னோர் பண்ணாம அதையும் ஒரு கிளான்ஸ் விடுவேன். இந்த ஓல்டு சிலபஸையும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு தான் எது இல்லையோ புதுசா எல்லாமே நியூவா இருக்கிறத ரொம்ப A to Z சொல்லுவேன். சரியா? இதான் ப்ரொசீஜர். இப்ப நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க 9th யூனிட் 10th யூனிட்டோட எவல்யூஷன் ஓல்டு சிலபஸ் நல்லா படிச்சவாங்க. இப்ப எது நம்ம சிலபஸ்ல இருக்கு எது இல்ல அது உங்களுக்கு தெரியும். நானும் இப்ப சொல்லிடுவேன். திரும்பவும் சொல்றேன், எல்லார் கையிலையும் ஓல்டு டிஆர்பி சிலபஸும் கையில இருக்கணும், நியூ டிஆர்பி சிலபஸும் கையில இருக்கணும். ஸோ ஓல்டு டிஆர்பி சிலபஸ் வந்து நான் ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட் மெட்டீரியலே நானே பிரிண்ட் போட்டு கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. நியூ சிலபஸ் வந்து அந்தந்த யூனிட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். சில யூனிட் எப்படியோ மறந்துட்டேன். அந்தந்த யூனிட் லாஸ்ட்ல நியூ சிலபஸ் அந்த யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்டுக்கா இப்போ இந்த யூனிட்டுக்கு 8வது யூனிட் நீங்க சிலபஸ் பார்க்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த பார்த்தீங்களா ஒரு மெட்டீரியல் பார்ட் 1னா அதுல 47ஆம் பக்கத்துல கூட நீங்க பாத்துக்கோங்க. இந்த இப்ப நான் டிஸ்பிளே பண்ணதை வந்து பேஜ் நம்பர் 47ல இருக்கு. சில யூனிட்ல வச்சுட்டேன், சில யூனிட்ல வைக்க மறந்துட்டேன்னு. நோ ப்ராப்ளம். இதுவும் நீங்க எப்பயுமே ஒரு காப்பி ஜெராக்ஸ் வச்சிருக்கணும் அந்தந்த யூனிட் பின்னாடி. சரியா? நீங்க சிலபஸ் பார்க்கணும்னா எந்த ஏரியா பேஜ் நம்பர் 47 பாத்துக்கோங்க. மெட்டீரியல்ல அந்த யூனிட் 8 ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு மெட்டீரியல் அதுல பேஜ் நம்பர் 47ல சிலபஸ் பிரிண்ட் போட்டிருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரி, இப்போ ஓல்டு சிலபஸ். அப்ப 2 சிலபஸ் எப்பயுமே இருந்தா தான் உங்களுக்கு எந்த சிலபஸ் போகுது, எதுல நான் டெஸ்ட் வைக்கிறேன், நியூல என்ன டெஸ்ட் வைக்க போறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சில பேர் இது இருக்கா, இது ஓல்டுல இருக்கா இல்லையானதெல்லாம் வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்றீங்க. அதெல்லாம் உங்களுடைய ஒர்க் தான். எது இருக்கு எது இல்லைன்னு கூட தெரியாம நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. சரியா? அதே மாதிரி சில இப்ப ரீசெண்டா மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ஓல்டு சிலபஸ்ல வந்து சில பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன செஞ்சிருப்பேன், கொடுத்துருக்க மாட்டேன். கட் ஆயிருக்கும். நடுவில் ஒரு 10 பேஜ் கட் ஆயிருக்கும். அந்த மெட்டீரியல்ல அந்த சில பேஜ் வந்து இருக்காது. ஆனா அந்த ரெக்கார்டர் கிளாஸ் வரும். அந்த இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எது பேஜ் நம்பர்ல இல்லையோ அது வந்து என்ன மீனிங்னா அது நியூ சிலபஸ்ல கிடையாதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப எவல்யூஷன்ல ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா இது வந்து என்ன இருக்காது, நியூ சிலபஸ்ல கிடையாது. அப்ப ஓல்டு சிலபஸ்ல அது நீங்க படிக்க தேவையில்லை. மெட்டிலையும் அது நீங்க முதல்ல வாங்கினவங்கிட்ட இருக்கும். இப்ப ரீசெண்டா வாங்குறவங்கிட்ட அது இருக்காது. ஏன் பேஜ் நம்பர் மாத்தலன்னா நான் நடத்தும் போது பேஜ் நம்பர் சொன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பேஜ் நம்பர் மாத்தாம அந்த ஒரு 10 பேஜ்னா அந்த 10 பேஜ் மட்டும் எடுத்திருப்போம். ஓகேவா? சோ இதுவும் ரொம்பவே கால் பண்ணி கேக்குறீங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ எப்பவுமே உங்க கையில எப்படி அந்த 2 சிலபஸும் எப்பவுமே இருக்கணும். சரியா? ரைட். சோ அப்ப ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு 9th யூனிட் 10th யூனிட் ஈகாலஜி. நியூ சிலபஸ் பொறுத்தளவு 8th யூனிட் மட்டும், சாரி ஈகாலஜி கிடையாது, எவல்யூஷன் மாத்தி சொல்லிட்டேன். 9th யூனிட் 10th யூனிட் மோஸ்ட்லி எவல்யூஷன் இருக்குது. ஈகாலஜி கொஞ்சம் இருக்குது. நம்ம அது நான் பின்னாடி பார்ப்போம் அடுத்த நியூ சிலபஸ் நடத்தும் போது. சரியா? இது நியூ சிலபஸ் பொறுத்தளவு 8வது யூனிட் மட்டும் தான் எவல்யூஷன். அதுல டைட்டிலே பாருங்க, வெறும் எவல்யூஷன் இருக்காது, எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க, அனிமல் பிஹேவியர். சோ இந்த அனிமல் பிஹேவியர் எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்குது. 9th யூனிட்ல இது அனிமல் பிஹேவியர் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட்லயே இருக்கும்.
அது எல்லாம் ஈவன் ஈகாலஜிக்கு ரிலேட்டடா கடைசி டாபிக் ஃபுல்லாவே பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்னு சொல்லிட்டு ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். அதெல்லாம் ஈகாலஜில இருக்கும். நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், அது ஈகாலஜில இருக்கும். நீங்க அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? இங்கேயும் அனிமல் பிஹேவியர் தான் ரொம்ப டீட்டெயிலா, அதை விட கொஞ்சம் இருக்குது. மோஸ்ட்லி பழைய சிலபஸ்ல உள்ளது அப்படியே கவர் ஆகுது சார். சரியா? எது எது கவர் ஆகல, எது புதுசு, எது பழசு இப்ப கிளியரா சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்க. இதுல எவல்யூஷனரி பிரின்சிபல் அஸ் வெல் அஸ் அனிமல் பிஹேவியர்ல த எமர்ஜென்சி ஆஃப் எவல்யூஷனரி தாட், எவல்யூஷனரி தாட் இதுல லாமார்க் அண்ட் டார்வினிசம் கான்செப்ட். முதல்ல நான் சிலபஸ் நல்லா அப்சர்வ் பண்ணணும். நான் என்ன சொல்ல வர்றேன், எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும், எல்லாமே கிளியரா சொல்லுவேன். அது நல்லா முதல் சிலபஸ் அப்சர்வ் பண்ணாதான் அடுத்த மெட்டீரியலுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு நான் யூனிட் நடத்தும் போது டைரக்டா யூனிட்டுக்குள்ள போவே மாட்டேன். டக்குட மெட்டீரியல் எடுத்துங்க, இந்த பேஜ் எடுங்க அப்படின்னு போவே மாட்டேன். சிலபஸ் A to Z முதல் பார்க்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் செட்டர் சிலபஸ் தான் கையில வச்சிருப்பாரு. அவர் எந்த விதம் பெருசா மெட்டீரியல் எதுவும் கையில இருக்காது. அந்த சிலபஸ் ரிலேட்டடா தான் கொஸ்டின். அப்ப எப்படிலாம் கொஸ்டின் எந்த ஏரியால வருமோ அதை ஃபுல்லா நான் இங்கேயே சொல்லிடுவேன். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ இதுல லமார்க்கிசம், லமார்க் அண்ட் டார்வின். சரியா? நல்லா கவனிங்க. இது எமர்ஜென்சி ஆஃப் எவல்யூஷனரி தாட்னா அந்த எவல்யூஷனரி தாட்டை பொறுத்தளவு லமார்க் என்ன சொன்னாரு, டார்வின் என்ன சொன்னாரு. சரியா? அதுல நல்லா கவனிங்க. இந்த லமார்க்கிசம், டார்வினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு சிலபஸ்ல இருக்கவே இருக்காது. இந்த டைட்டிலே இருக்காது. ஆனா ஓல்டு சிலபஸ்ல என்ன இருக்கும் தெரியுமா? நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு தான் இருக்கும். சார் அவங்களை ரிமூவ் பண்ணுங்க சார். ஓல்டு சிலபஸ்ல நேச்சுரல் செலக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஆனா நான் ஓல்டு சிலபஸ்ல லமார்க்கிசத்தை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பேன், டார்வினிசத்தை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பேன், நியோ லமார்க்கிசம், நியோ டார்வினிசம். நீங்க கூட அந்த சிலபஸ் படிக்கும்போது ஏன் மனுஷன் இவ்வளவு கொடுத்திருக்காரு, ஏன்னா நேச்சுரல் செலக்ஷன் தானே ஓல்டு சிலபஸ் இருக்கு, ஏன் இவ்வளவு கொடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அது ஃபுல்லா இப்ப பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல இருக்கு. அவே லமார்க் அண்ட் டார்வின் அவர் சொன்ன கான்செப்ட், த கான்செப்ட் ஆஃப் தட் வேரியேஷன், அடாப்டேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், ஃபிட்னஸ், நேச்சுரல் செலக்ஷன். இது லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல இதுவும் உண்டு. சோ இது எல்லாமே நான் ஓல்டு சிலபஸ். நெக்ஸ்ட் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் பத்தி ரொம்ப டீடைலா சொல்லியிருக்க மாட்டேன். இருந்தாலும் இங்க இருக்குது. அங்க ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன், எவல்யூஷன் சொல்லியிருப்பேன், பின்னாடி சொல்லியிருப்பேன். இங்க கொஞ்சம் மியூட்டேஷன் ஸ்பெசிஃபிக்கா டைட்டில் இருக்கு. அண்ட் தட் எவல்யூஷனரி சிந்தசிஸ். சரியா? இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்லயும் இருக்கு சார். ஓல்டு சிலபஸ் மீன்ஸ் நம்ம ஓல்டு மெட்டீரியலும் இருக்கும். இருந்தாலும் இது இன்னைக்கும் நான் நடத்துவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் டைட்டில். ரெண்டாவது டைட்டில் பாருங்க, ஆரிஜின் ஆஃப் செல் அண்ட் யூனிசெல்லுலார் எவல்யூஷன். இதுவும் ஓல்டு சிலபஸ்ல உண்டு. இது எதுல இருக்குன்னு கேட்டா 10th யூனிட்ல கெமிக்கல் எவல்யூஷன் ஒரு டைட்டில் இருக்கும் ஓல்டு சிலபஸ்ல. கெமிக்கல் எவல்யூஷன், எவல்யூஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், அந்த யூகேரியாட்டிக் செல்ஸ், அங்கதான் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா இதுல தான் வரும். சரியா? சோ அதுதான் 10th யூனிட் உள்ளது. இங்க கொஞ்சம் கவர் ஆகுது பாருங்க. இதுல பாருங்க ஆரிஜின் ஆஃப் த பேஸ். அதுக்கு சிம்பிளா சொன்னா கெமிக்கல் எவல்யூஷன், அவ்வளவுதான். இது ஃபுல்லாவே கெமிக்கல் எவல்யூஷன் தான் சார். அங்க ஓல்டு சிலபஸ்ல என்ன டைட்டில் கொடுத்திருந்தாங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன் கொடுத்திருந்தாங்க. இங்க கொஞ்சம் அதை ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அங்க ஒரே லைன்ல சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப ஏபயாட்டிக் சிந்தசிஸ் ஆஃப் தட் ஆர்கானிக் அண்ட் மோனோமர் பாலிமர், அதாவது ஆர்கானிக், இன்ஆர்கானிக், மோனோமர், பாலிமர்ஸ்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்க. யார் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இந்த கான்செப்டே ஒப்ரைன் அண்ட் ஹால்டன் தான் சொல்லிப்பேன். இது எல்லாமே பக்காவா ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருமா சார். 10th யூனிட்ல இருக்கும். இது அதை தாண்டிலாம் வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல ஒப்ரைன் ஹால்டன் தியரி, ஒப்ரைன் ஹால்டன் தான் கெமிக்கல் எவல்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இவர் எப்படி ஒரு ஆரிஜின் ஆஃப் ஒரு லிவிங் ஆர்கானிசம் எப்படி ஃபார்ம் ஆனதுன்னு சொல்லி ரொம்ப டீடைலா ஒப்ரைன் அண்ட் ஹால்டன் கெமிக்கல் எவல்யூஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அதான் ஆரிஜின் ஆஃப் செல். ஆரிஜின் ஆஃப் செல்ல தான் இந்த ஒப்ரைன் ஹால்டன். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் இந்த ஒப்ரைன் ஹால்டன் சொன்னதை ஒரு பக்காவா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க 2 பேரால ப்ரூவ் பண்ண தெரியல. இதுதான் ப்ராப்ளம். சரியா? எதுக்கு அடுத்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக், மைக்ரோ எலமெண்ட், மேக்ரோ எலமெண்ட், அப்படியே ஸ்டெப் பை ஸ்பிரிட் செல்ஸ் அப்படியே ஒவ்வொன்னா வருது பாத்தீங்களா? அது எதுவுமே இவங்க வித் ப்ரூஃப் கிடையாது. பட் சொன்னாங்க, 2 பேருமே பக்காவா சொன்னாங்க. சரியா? ரைட். சோ அதுதான் அடுத்த டைட்டில் இதுல உள்ளது. அதுக்கு அடுத்து பாருங்க, யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். இது நான் 9th யூனிட்லயும் மெட்டீரியல் கொடுத்திருப்பேன், ஓல்டு சிலபஸ்ல 10th யூனிட்லயும் கொடுத்திருப்பேன். ஏன்னா இந்த ஒப்ரைன் ஹால்டன் சொன்ன விஷயத்த யூரே மில்லர் இந்த 2 பேர் என்ன செய்யணும் தெரியுமா? எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணவங்க. சோ அப்ப கண்டிப்பா அது நான் கொஸ்டின்ஸ் லைட்டா நான் வரும்போது சொல்லிடுறேன். இந்த லமார்க்கிசம்
சார் இதுல மொத்தம் வந்து 12 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். அதை நான் முதல்ல சொல்லலாம்னு நினைச்சேன். 12 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சரி, அந்த யூனிட் நான் வந்து 110 கணக்கு பண்ணி தான் நான் சொல்றேன். 110 கொஸ்டின்ஸ் தான் 12 to 13 கொஸ்டின் வரும். இதுல இந்த டார்வின், லமார்கிசம், நேச்சுரல் செலக்ஷன் 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் 2 கொஸ்டின். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலயும் 2 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 2 கொஸ்டின். சரியா, இதுல மோஸ்ட்லி கொஸ்டின் வந்தால் எதுல வரும்னு சொல்லிடுறேன். ஒப்ரைன் ஹால்டன் சொன்னது வரும், இல்லைன்னா வந்து யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல வரும். இதுலதான் மோஸ்ட்லி கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்ம பக்காவா ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் செல் அந்த ப்ரீபயான்ஸ், யூபியான்ஸ் நிறைய வரும். அடுத்து எவல்யூஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்டிக் செல்ஸ். அதேதான் ஓல்டு சிலபஸ்ல ஆரிஜின் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் செல், ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்டிக் செல் இருக்கும். அதே மேட்டர் தான். சோ அப்ப இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல உள்ளதான். கொஞ்சம் அதே போதும், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அடுத்த மூணாவது டைட்டில் பாருங்க, பேலண்டாலஜி. பேலண்டாலஜினாவே உங்களுக்கு இந்த ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஃபாசில்ஸ் இதெல்லாம் வரும். சில பேர் நினைப்பாங்க ஃபாசில்ஸ் வந்து பழைய சிலபஸ்ல இருக்கு, இதுல ஃபாசில்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இது எல்லாமே இதுல வந்துடும், இந்த கேட்டகரியில வந்துடும். இந்த மூணாவது கேட்டகரி பாத்தீங்களா, அவை நீங்க 10th யூனிட்ல ஃபாசில்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி படிக்காம விட்டுற கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ அப்ப பேலண்டாலஜி அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்டரினாவே முடிஞ்சு வச்சு. அங்க டைட்டில் என்ன கொடுத்திருப்பாங்க, ஜியாலஜிக்கல் ரெக்கார்டுன்னு இருக்கும், அவ்வளவுதான். இங்க டைட்டில் கொஞ்சம் மாறுது, அவ்வளவுதான். சோ அப்ப இங்க பாருங்க, எவல்யூஷனரி டைம் ஸ்கேல், இதுதான் ஜியாலஜிக்கல் ரெக்கார்டு. அவன் அந்த டேபிள்லாம் படிக்க தேவையில்ல, ஜியாலஜிக்கல் ரெக்கார்டு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் யூனிட்லயே இன்வெர்டிபிரேட்டால ஃபர்ஸ்ட் யூனிட்லயே ஜியாலஜிக்கல் ரெக்கார்டு வரும், கார்டேட்டா. அப்ப அதே தான் இங்கேயும் இருக்குது. அவே கண்டிப்பா அதுல வந்து ஒரு கொஸ்டின் ஷோர், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலு, சரியா, அதுல மெயினா வந்து மேஜர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி டைம் ஸ்கேல்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே பிரிச்சிருப்போம்ல, ஈரா, எபோச், பீரியட், அதுதான் இங்க மெயினா சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, ஸ்டேஜஸ் இன் பிரைமேட் எவல்யூஷன் ஆஃப் மேன். அப்ப கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சார், மேபி 2 கொஸ்டின் சார் இது. சரியா, ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின், 1 இல்ல 2 கொஸ்டின் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். ஏன்னா அப்ப இதுல எவல்யூஷன் ஆஃப் இந்த மேன்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நல்லா ஞாபகம். இல்லைன்னா இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல, ஏன்னா சிலபஸ் அதிகம், ஆனா கொஸ்டின் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா மொத்தமே 12 கொஸ்டின் கேட்கணும், இது எல்லா டைட்டிலையும் கொஸ்டின் கேட்க முடியாது. ஆனா நான் வந்து இது 50 மார்க் 100 மார்க் வைக்கும் போது எல்லா டைட்டில் இருந்து கொஸ்டின் எடுத்துப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டைட்டிலும் விட மாட்டேன். ஒவ்வொரு டைட்டில் நூக்கன் கார்னர் வந்து நான் கொஸ்டின் எடுத்துருவேன். சரியா, சோ இதுல பாருங்க, இதுல மெயினா வந்து இதுல எவல்யூஷன்ல 2, இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. 10th யூனிட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 10வது யூனிட் ஓல்டு சிலபஸ்ல 10வது யூனிட்ல இருக்கும். சரியா, போன வருஷம் ஹியூமன் எவல்யூஷன்ல மட்டும் 2 கொஸ்டின் கேட்டாங்க. லாஸ்ட் டிஆர்பில ஹியூமன் எவல்யூஷன் மட்டும் 2 கொஸ்டின் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சரியா, சோ ரைட், இதுல வந்து எவல்யூஷன் ஆஃப் பிரைமேட்ஸ் அண்ட் எவல்யூஷன், அதே மாதிரி ஹியூமன் ரேசியல் டைவர்சிட்டி, இது சும்மா 2 கொஸ்டின், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வராது இதுல. ஓகே, அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஓல்டு சிலபஸ் தான் சார். ஆல்மோஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஓல்டு சிலபஸ் தான். அடுத்தது புதுசு நியூ சிலபஸ். அப்ப இது வரைக்கும் நீங்க இப்ப புது மெட்டீரியல் நீங்க கொடுக்கலையா சார்னா, புது மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். இப்ப நடத்தவும் லைட்டா அதை ஹிண்ட் கொடுப்பேன். ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாவே நடத்திருக்கேன். இருந்தாலும் இப்பயும் இந்த 3 டைட்டிலையும் நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் அடுத்த டைட்டிலுக்கே போவேன். ரைட், அடுத்த டைட்டில் பாருங்க, மாலிகுலர் எவல்யூஷன். இது சிலபஸ்ல கிடையாது, ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. சரியா, சோ இதுல இருந்து இந்த மாலிகுலர் எவல்யூஷன்ல இருந்து இது 2 டைப் ஆஃப் மெட்டீரியல். அதான் நான் ஒரு காப்பி நீங்க பிரிண்ட் போட்டு வச்சிருப்பீங்க, நேரம் கையில எல்லாரும் வச்சிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது கண்டிப்பா பிரிண்ட் போட்டு வச்சிருக்கணும். இது ஃபுல்லாவே நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் தந்த 8வது யூனிட், அந்த 8 நியூன்னு இருக்கும் சார், அது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்ப இந்த ஒரு உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் பாத்தீங்களா, அது பார்ட் 2. அது வந்து என்னது, பார்ட் 2, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ நீங்க பார்ட் 2 மோஸ்ட்லி இந்த மாலிகுலர் எவல்யூஷன்ல இருந்தா இருக்கும். அந்த பக்கம் அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இருக்காது பார்ட் 2ல. இதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பிஹேவியர் வரைக்கும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். சோ மாலிகுலர் எவல்யூஷன் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக் சார், ரொம்ப வித்தியாசமான டாபிக். சோ மாலிகுலர் எவல்யூஷன் பொறுத்தவரை ஒரு கொஸ்டின், மேபி 1 or 2, அவ்வளவுதான், 1 இல்ல 2 கொஸ்டின்.
எதுனாலும் வரும். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின் வரலாம். சரியா? சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் எவல்யூஷன், மாலிகுலர் டைவர்ஜென்ஸ், மாலிகுலர் கிளாக். இது ஃபுல்லாவே ரொம்ப டீட்டெயிலா ஒண்ணும் கிடையாது. ஆனா இது இந்த மாலிகுலர் டூல்ஸ் இன் பைலோஜினி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய ஈவன் சார் இது வந்து ஆஸ் பர் சிஎஸ்ஆர் இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த எவல்யூஷனரி பிரின்சிபல் எல்லாமே சிலட்ல வந்திருக்கும். நீங்க சிலட் எழுதும்போது பார்த்திருப்பீங்க, சிஎஸ்ஆர் சிலபஸ் தான். அப்படியே ஈவன் சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ் சிலபஸ், காலேஜ் லெக்சரர், டயட் லெக்சரர், இந்த யூனிட் படிச்சுட்டா நீங்க என்ன எக்ஸாம்னாலும் எழுதலாம். என்ன எக்ஸாம்னாலும் இதுதான் சிலபஸ், எவல்யூஷனரி அனிமல் பிஹேவியர். இதை தாண்டிலாம் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ரோட்டீன் அண்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் அனலைசிஸ் இதெல்லாம் ரொம்ப டீப்பா இருக்கும். நான் மெட்டீரியலும் கொஞ்சம் டீப்பா தான் தந்திருக்கேன். நான் எந்த ஏரியால எப்படி கொஸ்டின் வரும்னு சொல்றேன், அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். இது கொஞ்சம் இது இந்த ஒரு டாபிக் மட்டும் கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதை ஏதோ எவல்யூஷன் படிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது, வேற ஏதோ படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது ஜெனடிக்ஸ் படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் எனிவே நோ ப்ராப்ளம், ஈஸி தான். நான் கரெக்டா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட் மெட்டீரியலை விட செகண்ட் பார்ட் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும். செகண்ட் பார்ட் இப்போ தந்திருக்கேன் பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நடத்துவேன். ரைட். த ஆரிஜின் ஆஃப் நியூ ஜீன் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இதுல வந்து ஜீன் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ். ஸோ அப்ப மாலிகுலர் எவல்யூஷன் இங்க வருங்க. மாலிகுலர் பயாலஜினாவே என்னது? செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. மோஸ்ட்லி அந்த டிஎன்ஏ, புரோட்டீன், அமினோ ஆசிட் அதுக்கு ரிலேட்டடா இந்த எவல்யூஷன்ல என்ன சொல்ல வர்றாங்க. அதுல மெயினா பைலோஜினா ஒரு அனிமல் இருந்து இன்னொரு அனிமல் எப்படி வந்தது, மாலிகுலர் டூல்ஸ், வாட் ஆர் த டூல்ஸ் வி ஆர் யூசிங் தட் பைலோஜினி, அது எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்க. இதுதான் இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சார், மேபி 2 கொஸ்டின்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்த டைட்டில் பார்ப்போம். இது அடாப்டிவ் ரேடியேஷன் நம்ம ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். அடாப்டிவ் ரேடியேஷன் ஆல்ரெடி எங்க இருக்கு? இது ஓல்டு சிலபஸ்ல உண்டு. ஓல்டு சிலபஸ்ல ஆனா அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லி ஸ்பெசிபிக்கா டைட்டில் இருக்காது. ஆனா நான் மெட்டீரியலா அடாப்டிவ் ரேடியேஷன் பத்தி பக்காவா சொல்லியிருப்பேன், ஓல்டு சிலபஸ்லயே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல உண்டு. ஐசோலேட்டிங் மெக்கானிசம் அடாப்டிவ் ரேடியேஷன்ல சார். அடாப்டிவ் ரேடியேஷனாவே நேச்சுரல் செலக்ஷன் படிச்சாலே அடாப்டிவ் ரேடியேஷன் இதுக்குள்ள வந்துடும். சரியா? நீங்க வந்து ஓல்டு சிலபஸ்ல மத்த சென்டர் காண்டிலும் நம்மளுக்கு நான் எப்பவுமே மெட்டீரியல் அதிகமா கொடுப்பேன், உங்களுக்கு தெரியும். ஏன் சார் ஒரு சின்ன டைட்டிலுக்கு போய் இவ்வளவு 10 பக்கம் 12 பக்கம் 15 பக்கம் ஒரு சின்ன டைட்டிலுக்கு தான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்க படிச்ச வகை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நியூ சிலபஸ்ல சார். சோ மத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மத்த இன்ஸ்டிடியூட் மத்த அவுட்ல நம்ம இன்ஸ்டிடியூட் தாண்டி இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு படிச்சிருக்கவே மாட்டாங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க பாஸ் பண்ணல யாருமே பாஸ் பண்ண முடியாது. அவ்வளவு மெட்டீரியல் அள்ளி வீசியிருக்கேன் நானு. அவ்வளவு ஓல்டு சிலபஸ்லயே நியூ சிலபஸ் மேக்சிமம் கவர் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும் நம்மளோட இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அப்ப அந்த எக்ஸ்ட்ராலாம் இப்ப அவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா படிச்சதெல்லாம் அப்ப திட்டிட்டே படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் மனுஷன் ஏன் தந்திருக்காரு, இதெல்லாம் சிலபஸ்ல இல்லையே அப்படின்னா. இப்ப எல்லாம் இருக்காது. ரைட். ஐசோலேஷன் மெக்கானிசம், இதுல என்ன டைப் ஆஃப் ஐசோலேட்டிங் மெக்கானிசம் இருக்குது. சரியா? அதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா நான் யூனிட் வரும்போது சொல்றேன். ஸ்பீசியேஷனும் ஓல்டு சிலபஸ்ல உண்டு. ஸ்பீசியேஷன் இதுல ஒரு ரெண்டு கொஸ்டின் தான். கொஸ்டின் கேட்டா வந்து இதுல ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார், ஒரு கொஸ்டின். சரியா? அதுல அல்லோபேட்டிக் ஸ்பீசியேஷன், சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன், வாட் இஸ் மீன், அது கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், கோ எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா இங்க சொல்லலாம். சரி, அதுமாதிரி பேரல் எவல்யூஷனை பத்தி இவங்க ரொம்ப சொல்லல. சரியா? ஆனா பழைய சிலபஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிருப்பாங்க. பழைய சிலபஸ்ல இந்த 3-4 டைப் ஆஃப் எவல்யூஷனையும் பக்காவா சொல்லியிருப்பேன் சார். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் வரும். இந்த எவிடன்ஸ் நான் நிறைய சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஓல்டு மெட்டீரியல்ல நிறைய தியரிஸ் ஆஃப் தட் எவிடன்ஸ் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் சிலபஸ்ல இருக்கா இல்லையா? அதெல்லாம் உண்டு. நீங்க எங்க எவிடன்ஸ் இல்லையே சார் அப்படி நினைக்க மாட்டான். அதெல்லாம் இந்த பேலண்ட இதுக்குள்ள அடங்கிடும். இந்த எவல்யூஷனரி டைம் ஸ்கேலு இந்த இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். அது படிக்காம விட்டுறாதீங்க. ஓல்டு சிலபஸ்ல எப்படி இருக்கும்? தியரிஸ் ஆஃப் எவல்யூஷனரி எவிடன்ஸ் இருக்கும். சரியா? அந்த எவல்யூஷனரி எவிடன்ஸ்ல இந்த கேட்டகரியிலும் வரும். ஈவன் தட் டார்வின், லாமார்க்கிஸ் வரும். அது படிக்காம விட்டுறக்கூடாது. திரும்ப சொல்றேன். ஏன் அதை சொல்றேன்னா, அதெல்லாம் வந்து இந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்,
அதுவும் அந்த எவிடன்ஸோட சேர்ந்து வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ இதுல வந்து அலோபேட்டிக் சிம்பாட்டிக், நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷனும் அந்த நம்ம இதுல வந்துடும், நேச்சுரல் செலக்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் கோ எவல்யூஷன். சோ இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மோஸ்ட்லி அதோட எக்ஸாம்பிள் வச்சு என்ன டைப் ஆஃப் எவல்யூஷன் கேட்கலாம். இதுல செக்ஸுவல் செலக்ஷன் தியரி, இது நம்ம ஆக்சுவலி இதெல்லாம் பழைய சிலபஸ்ல இருக்கவே இருக்காது. ஆனா நான் செக்ஸுவல் செலக்ஷன் தியரி மட்டும் பழைய சிலபஸ்ல 5 பக்கம் கொடுத்துருப்பேன். எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா நான் நடத்தும் போது நான் அதை ஃபுல்லாவே நடத்திருப்பேன். ஏன்னா செக்ஸுவல் செலக்ஷன் தியரிலாம் எதுல வரும் தெரியுமா? அந்த நேச்சுரல் செலக்ஷன் தியரியில சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கும். டார்வின் சொல்லாத விஷயங்கள்லாம் அது ஏன் இந்த மாதிரி புதுசு புதுசா மாடிஃபை ஆயிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பீகாக் இருக்குன்னு வச்சோங்களேன். இப்ப மேல் ஃபீமேல் இருக்கு. மேலுக்கு ஏன் நல்ல தோகையெல்லாம் அழகா இருக்குது, அது மாதிரி ஒரு டீர்னு எடுத்துக்கிட்டா மேலுக்கு ஏன் கொம்பு இருக்குது, அதெல்லாம் செக்ஸுவல் செலக்ஷன் தியரியில வருது. ஆனா பழைய சிலபஸ்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. மீன்ஸ் நேச்சுரல் செலக்ஷன் வர்றவங்க அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஆனா இங்க பாருங்க ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க செக்ஸுவல் செலக்ஷன் தியரி. அப்ப ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இது ஆல்மோஸ்ட் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது ஓல்டு சிலபஸ்லயே ஃபுல்லாவே கவர் ஆகும் சார், நான் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் கவர் ஆகும். ரைட். அடுத்தது பிஹேவியர்ஸ். இதுல இருந்து பிஹேவியர் ஸ்டார்ட் ஆகுது சார், அனிமல் பிஹேவியர். இது ஏற்கனவே நம்ம ஓல்டு சிலபஸ்ல நல்லா கவனிங்க, 9th யூனிட்ல ஈகாலஜில இந்த டைட்டில் வரும். திரும்பவும் சொல்றேன், ஈகாலஜில எப்படி இருக்கும் தெரியுமா? 9th யூனிட்ல பார்ட் 1 மெட்டீரியல், பார்ட் 1 ஓல்டு சிலபஸ், பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் இருக்கும். அந்த சிலபஸ் ஒன்று அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், அதுல இன்ஸ்டிங்க்ட் பிஹேவியர், லேர்னிங் பிஹேவியர், சோசியல் பிஹேவியர், சோசியல் ஆர்கனைசேஷன், சோசியல் பிஹேவியர் இன் மேமல்ஸ், அக்ரிகேஷன் அண்ட் கோர்ட்ஷிப் பிஹேவியர். இதுதான் ஓல்டு சிலபஸ் உள்ள டைட்டில். இது ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுலயும் வந்துடும். அதை தான் பிச்சு 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 நிறைய டைட்டில்ல கொடுத்துருக்காங்க சார், நிறைய டைட்டில்ல கொடுத்துருக்காங்க. சரியா? வாய்ப்பு இருந்தா நான் வந்து 9th யூனிட்டோட ரெக்கார்டட் கிளாஸ் தர்றேன். ஏன்னா அந்த பிஹேவியர் நீங்க வந்து மறந்துருப்பீங்க. 9th யூனிட் பார்ட் 1 ஈகாலஜி இருக்கு பாத்தீங்களா, அதை கூட நான் தர்றேன். நான் கூட பிஹேவியர் கூட எவல்யூஷன் இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அது தந்தாதான் உங்களுக்கு அந்த பிஹேவியர்ல திரும்ப ஞாபகம் வரும், இல்லைன்னா எல்லாம் சுத்தமா மறந்துருப்பீங்க. சரி, நான் நடுவில் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி அந்த பார்ட் 1 இருக்கு பாத்தீங்களா, 9th யூனிட் பார்ட் 1 ரெக்கார்டட் கிளாஸ் தரேன். அது ஓரளவு நீங்க பார்த்துட்டு அந்த பழசு மறந்ததெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ரைட், அதை நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிஹேவியர்ல பாருங்க, பிஹேவியர் அண்ட் எவல்யூஷன். இதுல பிரைன்னா கொஞ்சம் பிரைன் ரிலேட்டடா இருக்கிறவாத நான் ப்ளூ கலர்ல போட்டதுல டோட்டலா அந்த ஓல்டு சிலபஸ் தாண்டி கொஞ்சம் வித்தியாசமா உள்ளதெல்லாம் ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்றேன். ரைட். இதுல பாருங்க, பிஹேவியர் அண்ட் எவல்யூஷன்ல அப்ரோச்சிங் அண்ட் மெத்தட் ஸ்டடி அபவுட் தட் பிஹேவியர். அப்ரோச்சிங் அண்ட் மெத்தட்னாவே பழைய கதை தான் சார். அதையே தான் இங்க டைட்டில் தான் மாறுது. நீங்க ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, டைட்டில் தான் மாறுது. அப்ரோச்சிங் அண்ட் மெத்தட் ஆஃப் இந்த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர்னு சொல்லும்போது என்னென்னலாம் எப்படிலாம் அப்ரோச் பண்ணும், அது அப்ரோச்சிங் மெத்தட். வாட் ஆர் த மெத்தட் இஸ் தட், அதுதான். அது இன்ஸ்டிங் லேர்னிங் பிஹேவியர், பேட்டர்ன் ஆஃப் சோசியல் பிஹேவியர், இது ஃபுல்லா அந்த கேட்டகரியில் வரும். சரி, இதுல வந்து அப்ராக்சிமேட் அண்ட் அல்டிமேட் காஷன் அண்ட் அல்ட்ரிசம், இதுல எவல்யூஷன் குரூப் ஆஃப் தட் செலக்ஷன், கின் செலக்ஷன், இதுல நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுல ஒரு கொஸ்டின் மேபி 2 கொஸ்டின் கேட்கலாம். இதுல 2 கொஸ்டின் கூட வரும் சார். ஒன்னு இல்ல 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும் சார். இந்த டைட்டில் மட்டும் நான் சொல்றேன். சரியா? இந்த கின் செலக்ஷன்ல நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நானே பாருங்க, நீங்க சிலபஸ்ல கின் செலக்ஷன் ஓல்டு சிலபஸ்ல கிடையாது, ஆனா நான் டெஸ்ட்ல கின் செலக்ஷன் கேட்டிருப்பேன். ஏன்னா இது எல்லாமே அந்த பிஹேவியர்னு இந்த செலக்ஷன் சொல்லாம இருக்கவே முடியாது. நம்ம ரெசிப்ரோக்கல் அட்ரிபியூஷன் சொல்லக்கூடியது, இதெல்லாம் செலக்ஷன்ல வரக்கூடியது. இது சரி, இது பிரைன் நான் நடத்தும் போது நான் ரொம்ப டீட்டெயிலா இதை பத்தி சொல்றேன். இது டோட்டலாவே நம்ம சிலபஸ்ல கிடையாது. இதுல நியூரல் பாருங்க, நியூரல் பேஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் மெமரி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த இது வந்து கொஞ்சம் நம்ம எந்த ஏரியால வரும்னா, இந்த 6th யூனிட் பிசியாலஜில ஓல்டு சிலபஸ்ல கொஞ்சம் லைட்டா இந்த இடத்த டச் பண்ணிருப்பேன். லேர்னிங் அண்ட் மெமரி அப்படின்னு இருக்கும். லேர்னிங் அண்ட் மெமரினா 6வது யூனிட் பிசியாலஜில சொல்லியிருப்பேன், இங்கேயும் சொல்லியிருப்பேன். சரியா? இது நெக்ஸ்ட் இதுல பர்டிகுலரா இது எல்லாம் கொஞ்சம் புதுசு சார் நமக்கு. ப்ளூ கலர்ல போட்டதெல்லாம் புதுசு, ஞாபகம். இந்த கான்சியஸ், ஸ்லீப், அரோசல், அந்த தூக்கம், இதுவும் கொஞ்சம், இது எல்லாமே எப்படின்னா பிசியாலஜி ரிலேட்டட் தான். ஸ்லீப்பிங் பத்தி நான் பிசியாலஜில சொல்லியிருப்பேன் 6வது யூனிட், ஓல்டு சிலபஸ்ல 6வது யூனிட்ல சொல்லியிருப்பேன். சரியா? அதுமாதிரி பயாலஜிக்கல் கிளாக் லைட்டா சொல்லியிருப்பேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் பயாலஜிக்கல் கிளாக். சரியா? அது ரிதம். இந்த பயாலஜிக்கல் கிளாக் ஒன்றும் இல்லை சார், ரிதம்.
சர்க்கரின் ரிதம், லூனார் ரிதம் அப்படின்னு நிறைய ரிதம் இல்ல, அது ஃபுல்லா இந்த ஏரியால வரும். ஸோ இந்த ஏரியால 2 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து லாஸ்ட் டைட்டில், இதுலயும் 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். 2 கொஸ்டின் மினிமம் 2, கூட 1 வரலாம். இது என்னன்னா, இது ஃபுல்லாவே பிரைன் ரிலேட்டடா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் அந்த டைட்டில் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. டைட்டில் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் அந்த பிரைன் ரிலேட்டடா உள்ளதுதான். எல்லாமே அந்த பிரைன் ரிலேட்டடா உள்ளது, அந்த நர்வஸ் ரிலேட்டடா உள்ளது, நியூரல் கண்ட்ரோல், லேர்னிங். இது டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர். இது வந்து அந்த பை எக்ஸ்பீரியன்ஸ்ல சில டெவலப்மெண்ட்ல ஆகக்கூடியது. இதுல மெயினா இது எல்லாமே கொஞ்சம் ஓல்டு சிலபஸ்ல கவர் ஆகும் சார். நம்ம ரெட்லயே சொல்றேன். ரெட்ல காமிச்சாலே ஓல்டு சிலபஸ் தான் அர்த்தம். டெவலப்மெண்ட் பிஹேவியர்ல சோசியல் கம்யூனிகேஷன் இருக்கா, ஓல்டு சிலபஸ்ல உண்டு. சோசியல் டாமினன்ஸ் அங்க வந்து இந்த டைட்டில் இருக்காது. என்ன டைட்டில் இருக்கும் தெரியுமா ஓல்டு சிலபஸ்ல? சோசியல் ஆர்கனைசேஷன், சோசியல் பிஹேவியர் இன் மேமல், கோர்ட்ஷிப் பிஹேவியர் அண்ட் அக்ரஷன். இந்த டைட்டில் தான் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். அதேதான் இங்க. சரியா? சோசியல் கம்யூனிகேஷன், சோசியல் டாமினன்ஸ் அண்ட் த யூஸ் ஆஃப் த ஸ்பேஸ் அண்ட் டெரிட்டரி, அந்த லொகேஷன்ஸ் எங்கெங்க இருக்குது, சோசியல் கம்யூனிகேஷன்ஸ். இது ஃபுல்லாவே அந்த ஈவன் தட் மேட்டிங் சிஸ்டம், நம்ம பேரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரீப்ரொடக்டிவ் சக்சஸ், பேரண்டல் கேர், அக்ரெசிவ் வந்துருச்சு பாத்தீங்களா, அக்ரெசிவ் பிஹேவியர். ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே ஓல்டு சிலபஸ்ல பக்காவா கவர் ஆகும். ஓல்டு சிலபஸ்ல பக்காவா கவர் ஆகும். அதுக்கு அடுத்து மீதி ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, இது புதுசு சார். இது புதுசு. இது நம்ம நியூ சிலபஸ், பழைய சிலபஸ்ல கவரே ஆகாது. இது எல்லாமே புதுசு. சரியா? சோ இது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேபினட் செலக்ஷன்ல இல்ல ஆப்ஷன்ஸ் பாருங்க. இது மைக்ரேஷன், இந்த ஓரியன்டேஷன், நேவிகேஷன், இது எல்லாம் ஐ திங்க் யூஜில எல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் ரெண்டாவது யூனிட்ல வரும். இதெல்லாம் மைக்ரேஷன், ஓரியன்டேஷன். நான் கூட சொல்லுவேன் சார், நம்ம இந்த பேர்டு நடத்தும் போது, ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தும் போது, ஏவ்ஸ் நடத்தும் போது சொன்னேன் சார், பேர்ட் மைக்ரேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. ஆனா அங்க லைட்டா நான் நடத்திருப்பேன். நீங்க எத்தனை பேர் அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. அதுல ஒரு பேர்டு வந்து மைக்ரேஷன் ஆனா அது எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது, அது ஃபுல்லா இங்கேயும் கவர் ஆகும் சார். இதான் மேட்டர். மைக்ரேஷன், ஓரியன்டேஷன் அண்ட் நேவிகேஷன், அந்த லொகேஷன். சரியா? அந்த லொகேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இது ஃபுல்லாவே இதுவும் டைப் ஆஃப் பிஹேவியர், அனிமலோடைய பிஹேவியர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம டொமஸ்டிகேஷன் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ், சிலது வந்து டொமஸ்டிகேஷன்ஸ், சில பிஹேவியரல் சேஞ்சஸ், நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த டோட்டலா இந்த ப்ளூல போட்டிருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே நியூ. இது நம்ம புதுசு பழசுல கிடையவே கிடையாது. ரெட்ல போட்டதெல்லாம் ஓல்டுல இருக்கு சார். சரி, அப்ப இந்த ரெட்ல நீங்க போட்டிருக்கீங்களா சார், இதெல்லாம் இந்த புது மெட்டீரியல் இருக்காதா? இருக்கும். எல்லாமே புது மெட்டீரியல் திரும்பவும் இருக்கும். அப்ப புது மெட்டீரியல் மட்டும் படிச்சா போதுமா சார், ஓல்டு மெட்டீரியல் படிக்க வேண்டாமா சார்? நோ. ஓல்டு மெட்டீரியலையும் படிக்கணும், நியூ மெட்டீரியலையும் படிக்கணும். 12 கொஸ்டின் நம்ம மெட்டீரியல தாண்டி போகாது. அப்படியே மிஸ் ஆனாலும் நான் வைக்கிற டெஸ்ட்டுக்குள்ள மாட்டிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இதுல நான் கொஸ்டின் பேங்க் தந்திருக்கேன். சரியா? கொஸ்டின் பேங்க் வந்து 9th யூனிட்டும் 10th. ஏன் சார் நியூ சிலபஸ்? நான் திரும்ப சொல்லிடுறேன், நியூ சிலபஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் பேங்க் தான், யூனிட் 1 அண்ட் யூனிட் 2, அவ்வளவுதான். ரொம்ப பேர் எனக்கு போட்டு போன் பண்ணி கேக்குறீங்க சார், கொஸ்டின் பேங்க்லாம் இல்ல, அனுப்பல. அது கொஸ்டின் பேங்கே கிடையாது, மற்ற யூனிட்லாம் கொஸ்டின் பேங்க் கிடையாது. சோ இந்த 9ஆம் யூனிட் 10ஆம் யூனிட் ஓல்டுல நான் கொஸ்டின் பேங்க் தந்திருக்கேன் பாத்தீங்களா, எவல்யூஷன் சொல்லிட்டு கொஸ்டின் பேங்க் 10 இருக்கும். அது போதும். இதை தாண்டி எல்லாம் கொஸ்டின் பேங்கே தேவையில்லை. அதுல நான் திரும்பவும் சொல்றேன், அந்த கொஸ்டின் பேங்க்ல செகண்ட் பார்ட் இருக்கும் பாருங்க, இந்த செகண்ட் பார்ட் ஃபுல்லாவே இங்க இருந்து கவர் ஆகும் சார். அந்த பிஹேவியர் ஃபுல்லாவே செகண்ட் பார்ட் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் கொஸ்டின்ஸ். தயவு செய்து அந்த கொஸ்டினை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் அசால்ட்டா பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டினை என்ன செய்யணும், தயவு செய்து நல்லா பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிடணும். சரியா? கொஸ்டின் பேங்க், நெக்ஸ்ட் மெட்டீரியல், ஓல்டு மெட்டீரியல். நான் திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் பாருங்க, பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் 9ஆம் யூனிட் 10ஆம் யூனிட் ஓல்டு சிலபஸ்ல பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் தந்திருப்பேன், அது படிக்கணும். ஓல்டு சிலபஸ்ல 9ஆம் யூனிட் 10ஆம் யூனிட் எவல்யூஷன் படிக்கணும். ஓல்டு சிலபஸ்ல யூனிட் கொஸ்டின் பேங்க் 10 எவல்யூஷன் இருக்கும், அது படிக்கணும். நெக்ஸ்ட் நான் நியூ சிலபஸ்ல 2 மெட்டீரியல் தந்திருக்கேன், இதுவும் படிக்கணும். இது படிச்சுட்டு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் தந்திருக்கேன், அதையும் எப்படி கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு பார்க்கணும். இவ்வளவுதான். அது 10 to 12 இல்ல 14 கொஸ்டின் வந்தாலும் இதுக்குள்ளதான் இருக்கும். இதை தாண்டி போகவே போகாது. அப்படியே 1-2 கொஸ்டின் மிஸ் ஆனாலும் நான் வைக்கிற டெஸ்ட்ல வந்துடும், அவ்வளவுதான்.
1 or 2 கொஸ்டின் மிஸ் ஆனாலும் மெட்டீரியல் இருந்து மிஸ் ஆனாலும் நான் வைக்கிறேன் பாத்தீங்களா, யூனிட் டெஸ்ட்ல இருந்து அடுத்தது ரிவிஷன் மாடல் அதுக்குள்ள மாட்டிக்கிடும். சோ அப்ப இப்படியா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தா நம்மளை அடிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. எப்படினாலும் கேட்கட்டும், யார் என்ன டெஸ்ட்னாலும், பிஜி மட்டும் கிடையாது, எந்த டெஸ்ட்னாலும் சரி நம்மளை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ இதுதான் மற்ற சென்டருக்கும் சூர்யாக்குள்ள டிஃப்ரெண்ட். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இங்க வந்துட்டு நம்ம நீங்க பாஸ் பண்ணி போக முடியலன்னா நீங்க எந்த சென்டருக்கு போனாலும் பாஸ் பண்ண முடியாது சார். நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க இங்கேயே நீங்க வந்து இப்ப நான் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஒன்னொன்னா பாருங்க, ஒரு சிலபஸ அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். எந்த இன்ஸ்டியூட்ல சொல்லுவாங்க, அந்தமா என்னமோ கடனுக்கு 2 வச்சுட்டு 2 என்னத்தையா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலபஸே 1/2 an hour சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி பேஸ் நல்லா இருக்கும். அந்த யூனிட்ல பேஸ் எதை சொல்ல வர்றாங்க, எதை படிக்கணும், எந்தெந்த டைட்டில் எப்படி இருக்கு, அது தெரிஞ்சாதான் மோஸ்ட் நீங்க அடுத்தது வந்து நல்ல போல்டா உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா ஒரு உள்ள நுழையும் போதே ஒரு வேகா இருக்கும் மைண்டு. இப்ப ஐ திங்க் ஒரு 1/2 an hour இந்த சிலபஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணவாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓ இவ்வளவுதான்டா எவல்யூஷனரி பிரின்சிபல் அண்ட் அனிமல் பிஹேவியர்னா இவ்வளவுதான். இதுல இந்த ஏரியா மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ நான் வைக்கிற டெஸ்ட்டை மட்டும் திரும்ப 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 அடுத்தடுத்து நீங்க எழுதுனாவே உங்களுக்கு பக்காவா நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ டெஸ்ட் ரொம்ப ரொம்ப மெட்டீரியல் எப்படி நீங்க படிக்கிறீங்களோ கொஸ்டின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணணும். நான் திரும்பவும் நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் சார் இருந்தாலும் சரி, திரும்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் வைக்கிற மெட்டீரியல் நல்லா படிச்சுட்டு வைக்கிற டெஸ்ட்டை பெஸ்டா பண்ணுங்க. இதை தாண்டிலாம் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பே கிடையாது, பாத்துக்கலாம். சரியா? ரைட். இப்போ நான் டேக் த மெட்டீரியல் எடுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். ட்ரைபல்ஸ் அண்ட் பயோஸ்பியர் அண்ட் ஃபியூச்சர் மேன் ஆஃப் பயோஸ்பியர் தட் அலோன் மிஸ்ஸிங் இன் நியூ சிலபஸ் சார். எஸ் அது கிடையாது, விட்டுருங்க. டெஸ்ட்க்கு ஃபார் நோ நீட் டு ரீட் சார். நோ நீட். ஆனா மேபி அத நான் சிலபஸ் நான் क्वेश्चन வந்து பழைய क्वेश्चनா இருந்த, அதாவது போன செட்டுக்கு நான் எடுத்த क्वेश्चनல ட்ரைப்ஸ்ல 1 or 2 क्वेश्चन வரும். நீங்க வந்தாலும் மார்க் போனாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். மேபி அதை நான் எடுத்துட்டேன். சரியா? நான் அந்த क्वेश्चन வந்தா அதை பத்தி ட்ரைபல்ஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர், அது மேன் அண்ட் பயோஸ்பியர்னு கூட நீங்க ஒதுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா நான் ஈகாலஜி நடத்தல, அதுல வருது. மேன் அண்ட் பயோஸ்பியர்ல நீங்க ஒதுக்க முடியாது. அது நான் இப்ப சொன்னா அது அடுத்த யூனிட் போயிடும். அது எவல்யூஷன் ஈகாலஜி நடத்தும் போது அதை பத்தி நான் சொல்றேன். அதுல இல்லாத ஒரே டைட்டில் என்னன்னா ட்ரைபல்ஸ் கிடையாது, ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா கிடையாது, அவ்வளவுதான். அதுவும் சொல்ல ஒரு 5% கூட கிடையாது, 4% தான். 94% ஓல்டு சிலபஸ் மெட்டீரியல் நியூ சிலபஸ்ல கவர் ஆகுது. ஓகேவா? ட்ரைபல்ஸ் படிக்க வேண்டாம், ட்ரைபல்ஸ் கிடையாது, அவை நீங்க அதை படிக்க வேண்டாம். மேன் அண்ட் பயோஸ்பியர் கண்டிப்பா படிக்கணும், ஏன்னா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அது இந்த யூனிட்ல வராது. ஈகாலஜி புகுந்து விளையாண்டுருக்காங்க சார் புது சிலபஸ்ல. எனக்கே தலை சுத்துது ஈகாலஜி பார்க்கும்போது. யூஜி கூட பரவாயில்ல, யூஜியே டஃப், ஈகாலஜி யூஜி அதை விட. சரியா? பாத்துக்கலாம், ஏரியா பாத்துக்கலாம், ஈகாலஜி வரும்போது நான் சொல்றேன். ஓகே, நவ் டேக் தட் மெட்டீரியல். இப்போ வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த மெட்டீரியல் பார்ட் 1, ஆனா அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். 2வது மெட்டீரியல் நீங்க ஜெராக்ஸ் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அது பார்ட் 2ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரைட், நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். 1 minute. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஒரு நிமிஷம். ரைட், டேக் மெட்டீரியல். மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல இது எல்லாமே நான் ஆல்ரெடி நடத்தினவாக நான் ஒரு கிளான்ஸ் தான் சார் கொடுக்க போறேன். திரும்ப ஃபுல்லா A to Z உங்களுக்கு நான் சொல்ல போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், த எமர்ஜென்சி ஆஃப் தட் எவல்யூஷனரி தாட் அப்படின்னு இருக்கும். எமர்ஜென்சி ஆஃப் எவல்யூஷனரி தாட். ஸோ இதுல அந்த டைட்டில் ஃபுல்லாவே அதுல இருக்கும். இதை மெயினா வந்து லமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ த நியூ லிவிங் திங்ஸ் வில் பி அப்பியர். எமர்ஜென்சம், அதாவது எமர்ஜென்சினா ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை வச்சுதான் இங்க மெயினா இதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுல நிறைய தியரிஸ், டார்வினிசம் சரி, அதுமாதிரி லமார்க்கிசம் சரி, நிறைய அதை தான் இங்க நம்ம சிலபஸ்ல மெயினா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த நியூ லிவிங் திங்ஸ் இஸ் அப்பியர்ட் இன்டு தட். இதுல இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும், இந்த ரெட்டி எக்ஸ்பெரிமெண்ட், அதெல்லாம் நான் ஓல்டு சிலபஸ்ல அந்த பிக்சர்ஸ் காமிச்சா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஒவ்வொருத்தரும் இந்த எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல கூட அது
உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த ஏரியாவில். ஒரு நிமிஷம். சரி, இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். ஜென்ரலி ஹியர் தட் ரெட்டி எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் நான் 920 வரும்போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை வந்து எக் வில் பி கேட்ச் வித் த மெகாட்ஸ், ஐ மீன் லூயிஸ் பாஸ்டர். அது வந்து டு டிஸ்ப்ரூவ் தட் brought to that microbes in the organism that idea. இது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ்ல வரும். இது எல்லாமே எப்படி ஒரு ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் வந்தது, அது யாரெல்லாம் என்ன சொன்னாங்க. ஸோ இதுல வந்து மெயினா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து லமார்க் அண்ட் டார்வினிசம் நம்ம சிலபஸ் இருக்கு. ஏற்கனவே இது ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறவாக நான் இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல. சரியா, லமார்க்கிசம் அண்ட் டார்வினிசத்தை பத்தி. இதுல அந்த பிக்சர் கிடையாது, அதான் பார்த்தேன் நான். சரி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் லமார்க்கிசம். ஓகே, லமார்க்கிசம் பொறுத்தளவு இதுல மெயினா சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, நியூ நீட் அண்ட் டு டிசைட் இன்டு தட். இது லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் சார். நியூ நீட் அண்ட் டு டிசைட் இன்டு தட். சரியா, ஸோ என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுதான். அப்ப நியூ நீட்னா லமார்க் சொன்ன லமார்க் சார் அந்த ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலா கிளாஸ் நடத்தினவாக இப்ப நான் ஓல்டு சிலபஸை லைட்டா டச் பண்றேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் நான் பெருசா இதுல சொல்ல போறது கிடையாது, அதே மைண்ட் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். ஸோ இதுல நியூ நீட் அண்ட் டிசைட் அப்படின்னா அஸ் a result to change that habit and habitat of that organism. அதாவது நியூ நீடு, அதாவது சிம்பிளா இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நமக்கு தேவைன்னா அது உருவாகும்னு சொல்றாரு லமார்க். அதான் நியூ நீட் இன்டு தட். சரியா, ஐ மீன் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. ஒரு ஆர்கன் வந்து நம்மளுக்கு நீடுனா அது வந்து ஃபார்ம் ஆகுது, தேவையில்லைன்னா அது டிசப்பியர் ஆகுது. அதை யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். இது வந்து டைட்டில். லமார்க்கிசம்ல நிறைய தியரி சொன்னதுல நியூ நீடு, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர், இது நிறைய ஈவன் டிஎன்பிசில கூட கேட்ட கொஸ்டின். சரியா, இல்ல யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா இந்த லமார்க்கிசம் என்ன தியரி சொன்னாங்க அந்த மாதிரி கூட கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல எவிடன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த லமார்க்கிசம் எவிடன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஜிராஃபி. அந்த நெக், லாங் நெக்கு அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 லிம்பு லாங், அது லாங் நெக்கு அண்ட் 4 லிம்ஸ் ஜிராஃபிக்கு, அதெல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது மாதிரி ஏன்னா அது யூஸ் பண்ண அது வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வர்றாரு லமார்க். லிம்லெஸ் ஸ்னேக் தேவையில்லாதது டிசப்பியர் ஆயிடுச்சு. அக்வாட்டிக் பேர்டு இந்த நீடு இருக்கும்போது அக்வாட்டிக் பேர்டுக்குள்ள அந்த வெப்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்றாரு. கேவ் டோலர்ஸ், அது கேவ்ல இருக்கிற வகை சிலது ருடிமெண்ட் ஆயிடுச்சு ஆர்கன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா லமார்க் சொன்ன விஷயங்கள். ஆல்ரெடி வெரி டீட்டெயிலி எக்ஸ்பிளைன் தட். சரியா, ஸோ இதுல மெயினா வந்து அவருக்கு லமார்க்கிசத்தை சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் யார் சொன்னோம்னா நியோ லமார்க்கிசம் சொல்லுவாங்க. இதுவும் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன் நான், லமார்க்கிசம் நியோ லமார்க்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மெயினா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் லமார்க் சொன்ன சில தியரியை வந்து மற்ற சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க, நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, யூஸ் அதாவது எது யூஸ் பண்ணல அது அப்படியே டிசப்பியர் ஆயிரும், நியூ நீடு, அதெல்லாம் வந்து போது சில எவிடன்ஸ் அக்யூர்ட் கேரக்டர் பத்தியும் அவர் சொல்லியிருப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து தியரி ஆஃப் ஜெர்ம் பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தியரி ஆஃப் ஜெர்ம் பிளாசம் கொள்கை அப்படின்னு சொல்லி இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். சரியா, இவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த அவர் சொன்னார்ல என்ன நம்ம கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும், இன்ஹிடன் கேரக்டர் அப்படின்னு சொன்னாரா லமார்க்கு. அதான் ரேட் வச்சு ஒரு 10 ஜோடி பேரோட ரேட் வச்சு டெய்ல கட் பண்ணிட்டு மேட்டிங் விட்டு அது ரீப்ரொடக்ஷன் வரக்கூடிய எங்கோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே டெய்லோட தான் வந்திருக்கு. இதே மாதிரி 10 ஜெனரேஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ் நான் கொடுத்துருப்பேன். ஆனா எப்படி பண்ணாலும் அது டெய்லோட தான் பிறந்திருக்கு. அப்பதான் லமார்க்கிசத்தை கேட்டது, இதுக்கு என்ன சொல்ற, நீ என்ன சொன்ன இந்த இன்ஹிடன் கேரக்டர்ஸ் வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகும்னு சொன்னியே, இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவரால் சொல்ல தெரியல. அப்பதான் வந்து ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் என்ன சொல்றாரு, நியூ ஜெர்ம் பிளாசம் தியரி அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஜெர்ம் பிளாசம் தியரியில இதுல வந்து ஆட்டோசோம் அண்ட் அல்லோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆட்டோசோம் அண்ட் அல்லோசோம், அதாவது உங்களுக்கு தெரியும் பாடி கேரக்டர்ஸ். ஆட்டோசோம்ஸ் என்பது பாடி கேரக்டர்ஸ். இட் cannot transfer into the next generation. Only what are the character will be gene level, it will be affected. எது வந்து ஜீன் லெவல் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு லமார்க் சொல்லியிருப்பார். ஆட்டோசோம்ல அதாவது மார்பாலஜிக்கல் கேரக்டர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தாது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த தியரி தான் அவர் என்ன சொன்னா ஜெர்ம் பிளாசம். ஏன்னா ஜெர்ம் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பாம் அண்ட் எக், அந்த பேஸ் பண்ணி சொல்ல வர்றாரு. சரியா, அத ஜீன்
ஸோ ஆகஸ்ட் வைஸ்மேன் இது வந்து ஆக்சுவலா தட் ingredients of that acquired characters was disputed. அவர் சொன்னது வந்து அதை சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த கேரக்டர் அப்படியே அடுத்த ஜெனரேஷன் போகும்னா அதை எக்ஸாக்டா வந்து இவர் ஆகஸ்ட் வைஸ்மேன் தான் சொன்னார். சரியா? ஸோ ஒன்லி ஜீன் லெவல்ல உள்ள கேரக்டர் தான் அடுத்த ஜெனரேஷன் போகும், மார்பாலஜியில் உள்ள கேரக்டர் அடுத்த ஜெனரேஷன் போகாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த தியரி தான் ஆகஸ்ட் வைஸ்மேன் சொன்ன தியரி, ஜெர்ம் பிளாசம் தியரி பேர். சரியா? ரைட். எனிவே லமார்க்கிசம் தியரியை நிறைய சப்போர்ட் பண்ணவங்க நியோ லமார்க்கிசம் சொல்லுவாங்க. அதாவது மாடர்ன் சிந்தசிஸ் ஆஃப் லமார்க்கிசம் தான் நியோ லமார்க்கிசம் நான் வச்சுக்கோங்க. மாடர்ன் தியரி ஆஃப் லமார்க்கிசம் வி கேன் சே த நியோ லமார்க்கிசம். யாரெல்லாம் லமார்க்கிசம் தியரியை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்களோ அவங்க தான் நியோ லமார்க்கிசம். ஸ்பானஸ், பெர்னர், டாலர், மார்கன், டிஹெச் மார்கன், மெண்டல், மேயர், ஸ்மித் இவங்கெல்லாம் யாருன்னா நியோ லமார்க்கிசத்துல வரக்கூடியவங்க. சரியா? சோ இவங்க நிறைய அது லமார்க் சொன்னதை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, லமார்க் சொன்ன விஷயங்கள். சரியா? சோ ஒவ்வொன்னா அவருங்க என்ன சார் சொன்னாங்க அதுக்கு நம்ம பார்ப்போம். இதுல ரொம்ப பெருசா ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. The neo Lamarckism stage, the germ cells are formed from that somatic cells. அது ஒண்ணு. I mean the effect of the environment and the germ cells through the somatic cells. somatic cells வழியா அந்த germ plasma அஃபெக்ட் ஆகுது. அந்த வாட்டர் ஃப்ளை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. நம்ம எஃபெக்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் டைரக்ட்லி ஆன் த germ plasm. இது வந்து பொட்டேட்டோ பீட்டில் ஒரு எக்ஸாம்பிள். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் சார், சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க போதும். அவ்வளவுதான் லமார்க்கிசம். நான் ரொம்ப டீட்டெயிலா லமார்க்கிசத்தை பத்தி சொல்லல, நான் திரும்பவும் சொல்றேன். லாமார்க் பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல சொன்ன மாதிரி இப்ப அவர் சொன்னதை லைட்டா அவங்க மறந்துருப்பீங்கன்னு சொல்லி ஒரு ஹைலைட் தான் பண்றேன். நீங்க ஓல்டு சிலபஸ் பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது டார்வினிசம். சோ த டார்வின் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் பேஸ்ட் ஆன் தட் 5 கீ அப்சர்வேஷன் தான் டார்வின். 5 கீ அப்சர்வேஷன்ஸ். இதுல மெயினா வந்து அவர் சொன்ன தியரிஸ் டார்வினிசம் தான். சரியா? சோ இதுல மெயினா வந்து சொன்ன விஷயங்கள் என்ன சார்? 5 important keys that species have great fertility. எந்த ஸ்பீசிஸ்க்கு கிரேட் ஃபெர்டிலிட்டி இருக்குதோ அது வந்து they can survive. The population remain roughly it's the same size with that modern fluctuation. I mean food resource was limited. அப்ப ஒரு ஃபுட் ரிசோர்ஸ் வந்து லிமிட்டட் ஆகும்போது பட் தேர் ஆர் ரிலேட்டிவ்லி இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தட் அட் த டைம். ஸோ ப்ராப்ளம் வில் பி அக்வாஸ் பேக். சரியா? அப்ப என்னென்ன பிரச்சனை வரும்? இது வரும். ஸோ அப்போ ஃபுட் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதே மாதிரி செக்ஸுவலி இட்ஸ் அ ரீப்ரொடியூசிங் ஸ்பீசிஸ். ஜெனரலி த நம்பர் நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ மச் ஆஃப் திஸ் வேரியேஷன்ஸ் சிலது வந்து ஹெரிடிட்டபிளா இருக்கும். அது அந்த வேரியேஷன் வந்து அப்படியே ஜீன் லெவல்லே மாறிடும் அப்படின்னு ஒரு 5 கான்செப்டா ஒரு லைட்டா சொல்லியிருப்பாரு. சரியா? மெயினா இதுல ஒரு 3 இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஒன்னு வந்து வேரியேஷன், இன்னொன்னு ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வேரியன்ஸ். சரியா? அதை நான் சொல்ல இந்த ஃபுட், ஸ்பேஸ் இது எல்லாமே இதெல்லாம் உள்ள விஷயங்கள் தான் எல்லாமே. சரி, இது இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வேரியேஷன்ஸ் இதெல்லாம் நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருப்பேன் சார். நான் சும்மா லைட்டா ஹைலைட் தான் பண்றேன். இப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லல நான். சரியா? லைட்டா ஹைலைட் தான் பண்றேன். ஓகே. சோ இதுல வேரியேஷன் அப்படின்னு சொன்னாவே இந்த வேரியேஷன் சொன்னாவே மியூட்டேஷன் சொல்லாம இருக்க முடியாது. மியூட்டேஷன் இஸ் a change in that sequences or arrangement of the DNA. It's a raw material for evolution. நல்லா கவனிங்க. வேரியேஷன் இட்ஸ் a raw material for evolution இங்க நான் கொடுத்திருப்பேன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை செலக்ட், சிஎஸ்ஆர் நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அத ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் கேட்டா சப்போஸ் மியூட்டேஷன் இருந்தால் மியூட்டேஷன் கொடுங்க சார், அப்படி இல்லைன்னா வேரியேஷன் ஆன்சர் கொடுங்க. சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மியூட்டேஷனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தனியா டைட்டில் கூட இருக்குது மியூட்டேஷன் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். ஏன்னா சடன்லி இட் வில் பி சேஞ்ச் த ஜீன் லெவல். வேரியேஷன் சொன்னாலும் மியூட்டேஷன் சொல்லாம வேரியேஷன் சொல்ல முடியாது. அத ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் சொல்றோம். சரியா? சோ தட் இஸ் a first point, that is a variation. ரைட். செகண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரகிள். சரியா? ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னாவே ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அவர் சொன்ன விஷயங்கள். சோ ஸ்ட்ரகிள் ஃபார் தட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் த சிம்பிளா சொன்னா காம்படிஷன். எதுக்கெல்லாம் காம்படிஷன் இருக்கும்? ஃபுட்டுக்கு காம்படிஷன் இருக்கும், ஸ்பேஸுக்கு, ஈவன் தட் செக்ஸுவல் செலக்ஷன், மேட்டிங்,
மேட்டிங் செலக்ஷன், இட்ஸ் லீட்ஸ் டு த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஏன்னா ஒரு அனிமல்ஸ் வந்து சர்வே பண்ணணும்னா ஃபுட்டு, ஸ்பேஸ் இதெல்லாம் தேவை. அப்போ ஈவன் த செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவை த மேட்டிங் செலக்ஷன். அப்ப இதுக்கு ஸ்ட்ரகிள், இட்ஸ் லீட்ஸ் டு த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்ப நம்மளே வந்து இங்க வந்து எக்ஸாம்ல வந்து எத்தனை போஸ்ட் வரப்போகுது, ஒரு 200 250 போஸ்ட் வரப்போகுது. அப்ப இத்தனை பேர் எழுத போறாங்களே, அதான். அப்ப இது காம்படிஷன். இதுல வந்து இன்டர் ஸ்பெசிபிக், இன்ட்ரா ஸ்பெசிபிக் அப்படி நிறைய டீட்டெயிலா போயிட்டே இருந்தா. அப்ப ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிளை யார் ஃபேஸ் பண்றாங்க, அதுல யார் வின் பண்றாங்க, அதான் இட்ஸ் லீட் டு த ஃபிட்னஸ். அதான் அடுத்த டைட்டில் சொல்றது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த, இதை நேச்சுரல் செலக்ஷன் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, இல்ல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொல்லுவாங்க. So the individual, it's a contributing to that most offspring to the next generation for the fittest. சரி சார், இங்க வந்து ஸ்ட்ரகிள்னால என்ன செய்யுது, சர்வே பண்றது, அந்த லைஃபை நம்ம சர்வே பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டும் ஓகே தான். ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இப்ப வந்து நீங்க ஒரு பிஜிஎஸ் கிடைக்கிறதுக்கு என்ன நடக்கும், இதுதான் நடக்கும், ஸ்ட்ரகிள். ஒரு போஸ்டுக்காக, ஒரு போஸ்டுக்காக நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள், ஹெல்த் வைஸா, ரிலேட்டிவ் வைஸா, வீட்டுல கொலிக்ஸ், பேரண்ட், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள். ஈவன் சில்ட்ரன்ஸ், ஈவன் த சூர்யா ஆல்சோ மேபி போட்டு டார்ச்சர் பண்றதா என்னன்னு தெரியல, அதுவே ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரகிளா இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணா யூ கேன் சர்வைவ், you will get the PGS. நான் சொல்லல, இதெல்லாம் டார்வின் சொல்லி, சாரி, எஸ் யா டார்வின், நேச்சுரல் செலக்ஷன், இந்த கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன்ல அடாப்டேஷன், ஸ்ட்ரகிள், ஃபிட்னஸ். அந்த ஓல்டு சிலபஸ்ல இந்த ஒவ்வொன்றுக்கு தனித்தனியே டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரே டைட்டில். அவன் நீங்க சிலபஸை பார்த்து பயப்படவே கூடாது. என்னடா சிலபஸே ஒரு 15 பக்கம் இருக்கு, ஓல்டு சிலபஸ்ல மொத்தமே சிலபஸே 4 பக்கம் கூட வராது. அவன் என்ன செய்ய, அங்க வந்து ஒரே டைட்டில் நேச்சுரல் செலக்ஷன் இருக்கும், இங்க அதை பிச்சு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இது மத்த சென்டர்காரங்க பயப்படணும், இந்த சிலபஸ் பார்த்தோன்னே படிக்கவே மாட்டாங்க சார். இதுல நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். நம்ம சென்டர் ஸ்டூடெண்ட் வந்து இதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். இது சிலபஸை பார்த்த உடனே படிக்க மாட்டாங்க சார். நல்ல ஒரு பிரில்லியன்ட் கூட இதெல்லாம் எப்படா படிக்கிறது, எப்ப படிச்சு முடிக்கிறது, நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனா இது அதுதான் சீக்ரெட். இது ஒண்ணும் கிடையாது. அங்க ஒரே டைட்டில், அந்த டைட்டில் தான் இங்க பிச்சு போட்டிருக்காங்க. மாவு ஒண்ணுதான், தோசை கேட்டா தோசை, ஸ்பெஷல் தோசைனா ஸ்பெஷல் தோசை, நெய் ரோஸ்ட், ஆனியன் ஊத்தாப்பனா ஆனியன் ஊத்தாப்பம். மாவு என்னது, ஒரே ஒரு மாவு தான் வச்சிருப்பான் ஹோட்டல்ல. அவனை நம்ம என்ன கேட்டாலும் என்ன செய்வான், போட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் இதுவும். அவே பயப்படக்கூடாது. நம்மளால சிலபஸ் பார்த்த உடனே அப்பா இவ்வளவு இருக்கா அப்படின்னு பயப்படவே கூடாது. நான் போய் திரும்ப சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் சொல்லல, டார்வின் சொல்லிட்டு போயிருக்காரு, பாத்துக்கோங்க. சரி, ரைட். எனிவே, சோ அடுத்தது நேச்சுரல் செலக்ஷன். சார் நேச்சுரல் செலக்ஷன் பொறுத்தளவு ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஓல்டு சிலபஸ் நான் சொல்லியிருப்பேன் நேச்சுரல் செலக்ஷன். சரியா? ஆக்சுவலா இதுல டார்வினிசம் அந்த இதுலதான் வரக்கூடியது. சரி, பழைய சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இல்ல, சரி, ஓகே. एक मिनट. ஆக்சுவல் தட் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மெயினா வந்து டார்வின் ஃபின்ச்சஸ் இதுக்கு ரிலேட்டடா தான் வரும். நான் இதுக்கு அடுத்து நான் வரும்போது சொல்றேன். ஓகே, லிசன். இது வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் ரிலேட்டட் வருது. இது நேச்சுரல் செலக்ஷனோட அந்த பிக்சர், இது எல்லாமே நான் டீட்டெயிலா வந்து ஓல்டு சிலபஸ் சொல்லியிருக்கேன் சார். இந்த பிக்சரோட ஆப்டா இருக்காது, நம்ம இது பார்க்க வேண்டாம், இது கூட ஆப்டா இருக்காது. ஓகே, நார்மலாவே இது பார்ப்போம். ஏற்கனவே இது எல்லாமே நான் ஓல்டு சிலபஸ்ல நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் செலக்ஷன், இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. இட் வில் பி ஆக்ட் டு தட் ரிமூவ் தட் அன்வான்டட் ஜீன்ஸ் அண்ட் ஜீனோடைப் அண்ட் பினோடைப்ஸ். தட் இஸ் வி ஆர் கண்டிஷன் நார்மலைசிங் நேச்சுரல் செலக்ஷன். அதாவது நேச்சுரல் செலக்ஷன்லயே நார்மலைசிங் நேச்சுரல் செலக்ஷன். இப்போ ஒரு தேவையில்லாத, இப்போ வேற ஒண்ணும் இல்லை, நீங்க பிஜி ஸ்டூடெண்ட் ஆகணும்னா நேச்சுரல் செலக்ஷன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்றதோ, படிக்க விடாம எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றதோ அதெல்லாம் தேவையெல்லாம் தூக்கி எறிங்க. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் பண்ண யூஸ் பண்ண மாட்டீங்க, இந்த இன்ஸ்டாகிராமு, சரியா? எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறிங்க.
unwanted genes and genotype and phenotypes. We can act as a remove that other things are normalizing natural selection சொல்றாங்க. Change in that environment. It's a favoring that particular genes. ஒரு environment create பண்றோம், change பண்றது. அப்போ ஒரு ஜீனோடைப்போ that selection struggle, that is a directional natural selection சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் நார்மலைசிங் செலக்ஷன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ரிமூவ் பண்றது. இது எப்படின்னா அந்த என்வரான்மெண்ட் சேஞ்ச் நடக்கும்போது தட் ஃபேவரா அந்த ஜீனுக்கோ ஜீனோடைப்புக்கோ ஃபேவரா நடக்கும் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் டைரக்ஷனல் நேச்சுரல் செலக்ஷன். சார் இதை பத்தினா நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மெட்டீரியல் பார்க்கணும்னா இது எல்லாமே எதுல இருக்கும், மெட்டீரியல் அந்த பேஜ் நம்பர் 3ல இருக்கும் பாத்துக்கோங்க. நான் ஓல்டு சிலபஸ்ல இங்க கூட ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, ஓப்பனா சொல்றேன். ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க நேச்சுரல் செலக்ஷன் பத்தி. ரைட். ஸோ இதுல ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், இது நான் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் ரொம்ப டீட்டெயிலா இங்க நான் சொல்ல போறது கிடையாது. பேஜ் நம்பர் 3ல இருக்கும் பாருங்க. லாஸ்ட் இயர் கூட லாஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்ல கூட இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன், ரொம்ப டிஸ்கஷன் ஓடுச்சு. ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், டைரக்ஷன் செலக்ஷன், டைவர்சிங் செலக்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் இதுல இருந்து தான் வரும். இந்த 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன், சரியா, நேச்சுரல் செலக்ஷன் பத்தி. ஸோ இதுல ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், டைரக்ஷன் செலக்ஷன், டைவர்சிங் செலக்ஷன் ஒவ்வொன்றும் அந்த நேச்சுரல் செலக்ஷன் பேஜ் நம்பர் 3ல இருக்கு. இங்க கூட ரொம்ப டீட்டெயிலா இல்ல, பழைய சிலபஸ்ல பக்கா டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். அவங்க ரொம்ப டீட்டெயிலா சும்மா லைட்டா வேணா பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3 மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டெபிலைசிங்னா அதுல பாருங்க 2 கேட்டகரி, ஒரு கிராஃப் வச்சுதான் சொல்லியிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த 2 வந்து எலிமினேட்டட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. திஸ் ஆல்சோ எலிமினேட்டட், திஸ் ஆல்சோ எலிமினேட்டட். எது வந்து ஸ்டாண்டா இருக்குன்னா அது நார்மலா ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடியது. அந்த மாதிரி பிக்சர் மட்டும் பாருங்க பேஜ் நம்பர் 3ல. இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டேன் சார், நான் ரொம்ப சொல்ல விரும்பல. ஸ்டெபிலைசிங் செலக்ஷன்ஸ், அப்ப அது எதுலாம் ஸ்டெபிலைசிங்கா இருக்கோ தட் கேன் வில் பி சர்வை. இது வந்து என்ன செய்யும், சர்வே பண்ண முடியும். இது கேன் சர்வை, இது வந்து சர்வே பண்ணாது. இந்த 2 கேட்டகரி சர்வே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அது நார்மலா ஸ்டெபிலைசிங். டைரக்ஷன் செலக்ஷன்னா இது பர்டிகுலரா ஒரு டைரக்ஷன்ல மட்டும் என்னென்ன டைரக்ஷன் செலக்ஷனா இந்த பிக்சர்ல பாருங்க, ஒரு டைரக்ஷன் மட்டும். சார் இதுல பிக்சர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக்சர் வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம், சரியா. சோ இந்த ஷேர் பண்றது வந்து இட்ஸ் வில் பி எலிமினேட்டட். இது ஓகே, இட்ஸ் ரிட்டைன் இன்டு தட். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், டைரக்ஷன் செலக்ஷன். அடுத்தது டிஸ்போசிவ் செலக்ஷன் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, இது வந்து இந்த வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி வரும், இது வந்து 2 இப்படி இந்த மாதிரி வரும். சோ இதுல எதுனா இந்த நடுவுல இந்த கேட்டகரி இருக்கு, இது ஃபுல்லாவே என்னன்னா இட் வில் பி டிஸ்போல். இது எல்லாம் எலிமினேட்டட். இது சர்வே பண்ணும், இது சர்வே பண்ணும், சரியா. இந்த 2 பீக் வரும் இந்த மாதிரி. இதெல்லாம் நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார், நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரியா. டயக்ராத்தை வச்சு கூட கேட்டிருக்காங்க, சிஎஸ்ஆர்எஸ்ல டயக்ராத்தை வச்சும் கேட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா நான் பழசுலயே நடத்திட்டேன், அவை ரொம்ப டீட்டெயிலா நடத்தல. ஸோ எக்ஸ்பிளைன் அந்த டயக்ராத்தை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நேச்சுரல் செலக்ஷன்ல திரும்பவும் சொல்றேன், ஒரு கொஸ்டின் 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். 1 2 3 இந்த 3 கொஸ்டின் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பழைய சிலபஸ்ல நல்லாவே நீங்க படிச்சிருப்பீங்க இதெல்லாம். ரைட். அடுத்தது அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷன் which are towards to that more fitness. அந்த இடத்துக்கு அடாப்டேஷனுக்கு இப்ப முத நம்ம கிளாஸ்க்குள்ள வரும்போது சிலர் அடாப்ட் ஆகாம இருப்பீங்க. என்னடா என்னென்னமோ சொல்றாரு, இவ்வளவு மெட்டீரியல் தந்திருக்காரு. இல்ல இப்ப மெட்டீரியலுக்கே சில பேர் அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு 2 வாரம் 3 வாரம் 1 மாசம் கூட சில பேருக்கு ஆயிருக்கலாம். அது அடாப்ட் ஆயிட்டாவே முடிஞ்சு வச்சு, அது அடாப்டேஷன் சொல்றது. இல்ல மெண்டலிசம் பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், இதுல கொஞ்சம் மியூட்டேஷன் பத்தி நான் லைட்டா சொல்றேன் சார். ஏன்னா அந்த டார்வினிசம் வரும்போது மியூட்டேஷன் லைட்டா சொல்லியிருப்பாரு, நியூ டார்வினிசம் ரிலேட்டடா. மியூட்டேஷன் சொன்னாவே the Eucodivorys rediscovered by that Mendelian work. Eucodivorys mutation சொன்னாவே Eucodivorys ஞாபகம் வந்துடணும், சரியா. இவர் தான் மியூட்டேஷன் பத்தி நிறைய ஆராய்ச்சி செஞ்சார். ஆனா இந்த மியூட்டேஷன் அந்த வேர்டை சொன்னவர் யாருன்னு கேட்டா முல்லர், மறந்துடாதீங்க. இது ஒரு எக்ஸாம் சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் தான். that mutation the word coined by முல்லர், சரியா. பட் இந்த மியூட்டேஷனை பத்தி டீட்டெயிலா அது மெண்டல் ஒர்க்கை ரொம்ப ரீடிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா ஹியூகோடிவரிஸ் தான். தட் இஸ் பர்டிகுலரி ஈவினிங் பிரிம்ரோஸ்ல நிறைய ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது யூனோத்தரா லமார்க்கியானான்னு சொல்லுவாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு அந்த பிளான்ட்ல. சடனா நடந்தவாக அதுக்கு மியூட்டேஷன் நேம் வச்சுட்டாங்க. திடீர்னு மாற்றம் நடந்தவாக திடீர் மாற்றம் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். ஸோ டார்வின் actually that to refer to the origin of species, the spontaneous mutationsனா
அது தன்னால நடக்கிறது, எந்த ஒரு இது இல்லாம ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடியது. இது பேக்ரவுண்ட் வி கேன் ரேட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ்ல இது ஆக்சுவலி பேக்ரவுண்ட்ல இந்த மியூட்டேஷன் நடந்தாலே அங்க வந்து கண்டிப்பா எவல்யூஷன் நடக்கும். அதான் நான் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் சொன்னேன். மியூட்டேஷன் இஸ் அ அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஆல் ஜெனடிக் வேரியேஷன். இதுதான் அல்டிமேட் சோர்ஸ். ஒரு ஜீன் லெவல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா தட்ஸ் மியூட்டேஷன் தான். மியூட்டேஷன் வில் பி டிவைடட் இன்டு தட் ஈவன் தட் பெனிஃபிஷியல் மியூட்டேஷன் இருக்கும், ஹார்ம்ஃபுல், சிலது நியூட்ரல். அவை மியூட்டேஷன் வந்து பெனிஃபிஷியல் எப்படினாலும் இருக்கலாம், ஹார்ம்ஃபுல்லா இருக்கலாம், பெனிஃபிஷியலா இருக்கலாம், சிலது நியூட்ரல் மியூட்டேஷனா இருக்கலாம். சரியா? வயபிலிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி ஆஃப் to turn to affect that overall the fitness of that organism due to these mutations. Okay, இது spontaneous mutation சொல்றோம். எவல்யூஷனரி சிந்தசைஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ் சார், இப்ப இந்த ஸ்லெட் எக்ஸாம்ல வந்து நம்ம அந்த ஒரே ஒரு டவுட் அது உங்கள்ட்ட கேட்கணும் சார். நீங்க தான் சொன்னீங்க நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மெசல்சன் அண்ட் ஸ்டால் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னவர் தானே சார், ப்ரூவ் பண்ணவர் தான் மெசல்சன் அண்ட் ஸ்டால். அவங்க ஸ்டடிடு வாஸ்ன்னு மட்டும் தான் சார் கேட்டிருந்தாங்க. ஆனா மெசல்சன் அண்ட் ஸ்டால், இன்னொரு ஒரு சயின்டிஸ்ட் அந்த டெய்லரும் இருந்தார் அதுல, டெய்லர் அண்ட் பி வுட். அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் திஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த क्वेश्चनல அது யூகாரியாட்டுங்க சார், யூகாரியாட்டுக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஆமா, இல்ல ஸ்டடிடு அது கன்ஃபர்மேஷன் சொல்லல அவங்க, அதனால அந்த क्वेश्चन வந்து எனக்கு இன்னும் டவுட்டாவே இருந்துச்சு சார். சார் அது தமிழ்ல பாருங்க, ஆய்வுன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க. அது சென்டென்ஸ் எப்படி இருக்கு நான் பார்க்கறேன், அந்த क्वेश्चन நான் பார்க்கல, நான் வேணா பார்க்கறேன் நானு. அது இந்த சார் ஓகே சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலா மெசல்சன் அண்ட் ஸ்டால் வந்து ஈகோயில பண்ணிருப்பாரு சார் ப்ரோகேரியட்ல. யூகேரியட்ல வந்து விசியா ஃபேபர் வந்து டெய்லர் தான் பண்ணிருப்பாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது கேட்டது வந்து யூகேரியட் தான் அங்க சொல்லிருக்காங்க. டெய்லர் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆமா இருந்து டெய்லர் அண்ட் வுட் வந்து தேர்ட் ஆப்ஷன் சி இருந்தது. ஆப்ஷன் பை எனக்கு கீ வந்திருந்ததுல என்ன ஆன்சர் கொடுத்திருந்தாங்க? ஏ கொடுத்திருக்காங்க சார், மெசல்சன் அண்ட் ஸ்டால் கொடுத்திருக்காங்க. ஆனா மெசல்சன் ஸ்டால் வந்து ஈக்குவலை. அதான் சார், இதே மாதிரி தான் 2019 ஒரு டிஆர்பி क्वेश्चन வந்தது. ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்தாங்க. என்னத்த சொல்லணும். சரி பாப்போம், என்னென்ன ஏதாவது மாடிஃபை பண்ணா பாத்துக்கலாம். சரி, நான் அந்த ஏரியா வரும்போது திரும்ப நான் அதை பத்தி டீட்டெயில் சொல்றேன். ரைட். ஸோ இதுல நெக்ஸ்ட் த டார்வின் தட் எவல்யூஷனரி தியரி, மெண்டலியன் ஜெனடிக்ஸ். இதுல வந்து மாடர்ன் எவல்யூஷனரி சிந்தசிஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. என்ஸ் மேயர், 20th centuries தட் ஃபிஷர், டஸ்பான்ஸ்கி, ஸ்டீபன்ஸ் அந்த மேயர், இவங்கெல்லாம் வந்து மாடர்ன் சிந்தட்டிக் சிந்தசிஸை பத்தி தியரியில நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஈவன் தட் ஹக்ஸ்லி ஆல்சோ. மாடர்ன் எவல்யூஷனரி சிந்தசிஸ் வைட்லி அக்செப்டட் அக்கார்டிங் டு தட் எவல்யூஷன். இப்போ ரீசெண்டா எவல்யூஷனை பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதனால அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. த ஜெனடிக் வேரியேஷன்ஸ், த சேஞ்ச் த்ரூ தட் மியூட்டேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன்ஸ், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல்ஸ் பிட்வீன் தட் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் as a result that ஒரு அல்லீல்ல ஒரு ஃப்ரீக்வன்சில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு என்வரான்மெண்ட்ல ஏதோ ஒன்று நடக்கணும். என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம என்ன ஹார்டிவின்பர்க்லா கூட நீங்க ஜெனடிக் ட்ரிப்ட், ஐ மீன் ஜீன் ஃப்ளோ, நேச்சுரல் செலக்ஷன், மியூட்டேஷன். ஸோ இதெல்லாம் நடந்தாதான் அந்த அல்லீல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கும், ஒரு எவல்யூஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ த ஸ்பீசிஸ் அண்ட் அக்கோர்ஸ் எ பாப்புலேஷன்ஸ் ஆர் reproductive, it will be isolated by the geographical barriers. இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி வரும், நான் சொல்றேன் நான். சரியா? ஸோ மாடர்ன் எவல்யூஷனரி தியரி பேசிக் டெண்டன்ஸ். ஆக்சுவலா மாடர்ன் சொன்னாவே, மாடர்ன் எவல்யூஷனரி தியரி ஆர் சிந்தசைஸ் சொன்னாவே அந்த ரீசெண்டா விஷயங்கள் ஃபுல்லா வந்துடணும். ரீசன் என்ன சார்னா, ஒரு எவல்யூஷன் நடக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன், ஒரு எவல்யூஷன் நடக்கிறதுக்கு வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள், லைக் மியூட்டேஷன், ஜெனடிக் ரீகாம்பினேஷன், natural selection, isolation. These are the important factors to form to important the process of microevolution. ஒரு சின்ன ஒரு மைக்ரோஎவல்யூஷன் ஒரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஃபேக்டர் வந்து ரெஸ்பான்சிபிள். இந்த மியூட்டேஷன், நெக்ஸ்ட் வந்து ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலக்ஷன், அதே மாதிரி ஜெனடிக் ட்ரிஃப்ட், ஐசோலேஷன். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர். ஸோ மியூட்டேஷன்ஸ் ஒன்லி இட்ஸ் ஆக்ட் அஸ் அ பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் தட் வேரியபிலிட்டி. அதுல மியூட்டேஷன் தான் பயங்கரமான பொட்டன்ஷியல் வேரியபிலிட்டி நடக்கிறதுக்கு. ஸோ நேச்சுரல் செலக்ஷன் சார் மோஸ்ட் ஆஃப் த வைட்டல் ப்ராசஸ். மைக்ரோ எவல்யூஷன்ல நேச்சுரல் செலக்ஷனும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஐசோலேஷன் இட்ஸ் ரீப்ரடக்டிவ்லி அஸ் வெல் அஸ் ஜியோகிராபிக்கலி.
ஐசோலேஷன். அது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அடுத்த தனியா ஐசோலேஷன் ஒரு டைட்டில் வருது, அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். சரியா? அதாவது reproductively as well as geographically it will be isolated species. I mean, new species are formed by that continuous actions of that micro evolution. ஒரு சின்ன மைக்ரோ எவல்யூஷன் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாங் டைம். அதான் ரொம்ப முக்கியம். சரியா? லாங் டைம் வந்து நடந்துட்டே இருந்தா மைக்ரோ எவல்யூஷன் ஃபைனலா ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். So long time. So 5 essential evolutionary processes are very important. One on the gene mutation and a change in the chromosome in number. அதான் அந்த ploidin சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒண்ணு. Genetic recombination, natural selection, reproductive isolations. These are the evolutionary process அப்படின்னு சொல்லக்கூடியது. So first these 3 process இருக்கு பாத்தீங்களா, எது மியூட்டேஷனும் நேச்சுரல் செலக்ஷனு, நெக்ஸ்ட் வந்து ரீகாம்பினேஷன். சரியா? இந்த 3 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 5ல இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். So the genetic variability without which change cannot take place. இது 3 இல்லைன்னா எந்த ஒரு எவல்யூஷனும் நடக்காது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த 3மே. சரியா? the last 2 process சொன்னேன் எது சார்? natural selection and reproductive isolation. That also to guide the population of that organism to adaptive channels. So that adaptation will be occurs. எப்படி? மைக்ரேஷன், ஹைபிரிடைசேஷன், ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் டு அஃபெக்ட் தட் ஒர்க்கிங் ஆஃப் எவல்யூஷன்ஸ். அதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் டு தட். ஸோ ஒரு லமார்க்கிசம் டார்வினிசம் பத்தி ரொம்ப டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சார். அதை நான் திரும்ப லைட்டா தான் ஒரு ஹிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த பேஜ் நம்பர் 5க்கு வாங்க. இங்க அடுத்த டைட்டில் என்னன்னா, இதுவும் நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறது கிடையாது, ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற ஆரிஜின் ஆஃப் செல் அண்ட் யூனிசெல்லுலார் எவல்யூஷன். இதுதான் டைட்டில். இந்த நியூ சிலபஸோட டைட்டிலே இதுதான். சரி, ஆரிஜின் ஆஃப் செல் அண்ட் நியூ செல்லுலார் இது. ஸோ இதுல மெயினா வந்து ஆரிஜின் ஆஃப் இது எவல்யூஷன் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். இது நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம சிலபஸ் ஆரிஜின் ஆஃப் பேசிக் பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ். அதில் பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ்ல நம்ம மெயினா வந்து ஒப்ரைன் ஹால்டன் தியரி அஸ் வெல் அஸ் யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி ரொம்ப டீட்டெயிலா இங்க நம்ம சொல்லியிருப்போம். சரியா? ரைட், ஒரே ஒரு நிமிஷம். சரி, ஒன்னொன்னா பார்ப்போம். லிசன், இதுல வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறது இல்லை சார். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மெட்டீரியலை விட ஓல்டு மெட்டீரியல் சூப்பரா இருக்கும். ஓல்டு மெட்டீரியல் ரொம்ப பக்காவா இருக்கும். சரியா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சிலபஸ் என்ன? ஆரிஜின் ஆஃப் செல். அப்போ ஒரு செல், ஒரு யூனிசெல்லுலார் ஒரு செல் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அதான். ஸோ அப்போ நார்மலா ஒரு ஃப்ரீ ஆட்டம்ஸ், அங்க நம்ம ஓல்டு மெட்டீரியல்ல 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் தந்திருப்பேன். ஓல்டுல ஒன்னு பேசிக்கா ஒன்று தந்திருப்பேன், ஒன்னு டஃபா ஒன்று தந்திருப்பேன். அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல மெயினா இந்த ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர்ல என்னென்னலாம் இருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த ஹைட்ரஜன் கேஸ், இந்த எர்த், இந்த வாட்டர் வேப்பர், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன், இது எல்லாமே நார்மலா இருக்கு. இதுல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் எக்ஸாம்ல. சரியா? இதுல ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 5ல. ஃப்ரீ ஆட்டம்ஸ், இன்ஆர்கானிக் எது. அப்போ ஒரு ஃப்ரீ ஆட்டம்ஸ்ல இருந்தா சார் ஒரு சிம்பிள் ஒரு லிவிங் ஆர்கானிசமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரீ, இது அப்படியே சும்மா ஜஸ்ட் நீங்க பாருங்க, ஒரு ஃப்ரீ ஆட்டம்ஸ், அதுலதான் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் எல்லாம் சேர்ந்துதான் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இன்ஆர்கானிக் மாலிகூல் இருந்து சிம்பிள் ஆர்கானிக் மாலிகூல் ஃபார்ம் ஆகுது. இங்க சிம்பிள் ஆர்கானிக் மாலிகூல் தான் இந்த அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால்ஸ், இந்த பியூரின், பைரிமிடின், டிஎன்ஏல வரக்கூடிய பேஸ் பேர்ஸ். அது சிம்பிள் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஆர் கன்வெர்ட் தட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். அப்ப a group of amino acid we are called as a protein, a group of monosaccharides we are called as a polysaccharides, lipids and glycerol and fatty acids, that everything combined to the lipids. இப்படி சொல்லிட்டே போகலாம். அதுக்கு அடுத்து கோசர்வேட்ஸ், இதான் மைக்ரோஸ்பியர் சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல நான் சொல்லியிருப்பேன். கோசர்வேட்ஸ் இதான் ப்ரீ செல்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரீ செல்ஸ். அது புரோட்டோபயன்ஸ் சொல்லுவாங்க, புரோட்டோசெல்ஸ். அது நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் சேர்ந்து, அதாவது ஒரு செல்லுல ஒரு டிஎன்ஏ இருந்தாலே தட் மே பி கண்ட்ரோல் டு தட். ஓகே, அண்ட் ஃப்ரீ பாலிநியூக்ளியோடைட்ஸ், ஃப்ரீ பிரிமிட்டிவ் செல்ஸ். ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் செல்ஃபா டூப்ளிகேட் ஆகுது, ரிப்ளிகேட் ஆகுது. அது பிரிமிட்டிவ், ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் செல்ஸ் சொல்லக்கூடியது. சரியா? ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் செல்ஸ் வந்து அனரோபிக் செல்ஸ் தான் வந்தது, அதுக்கடுத்து ஏரோபிக் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல மெயினா கீமோ ஹெட்ரோட்ரோஃப் தான் வந்தது, அதுக்கு அடுத்துதான் ஆட்டோட்ரோஃப் வந்திருக்கும் சார்.
திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹீமோ ஹெட்ரோட்ரோஃப் தான் வந்திருக்கும். வித் ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல்ஸ் தே கேன் சர்வைவ். ஆஃப்டர் தட் ஒன்லி இட்ஸ் மாடிஃபைட் வித் ஆட்டோட்ரோப்ஸ். அது ஹீமோ ஆட்டோட்ரோஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனரோபிக் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் ஏரோபிக். ஹீமோ ஆட்டோட்ரோஃப் வித் ஹெல்ப் ஆஃப், அதுக்கு முன்னாடி ஹெட்ரோட்ரோஃப். அந்த ஹீமோ ஆட்டோட்ரோஃப் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை ஆகி போட்டோ ஆட்டோட்ரோஃபா வந்திருக்கு. எப்ப போட்டோ ஆட்டோட்ரோஃப் வந்திருக்கோ, வித் ஹெல்ப் ஆஃப் த சன்லைட் த photosynthesis will be occurs to evolve that oxygen molecules. அப்ப before that in primitive earth without oxygen, watering of oxygen molecule கிடையாது primitive earthல. சரியா? எப்போ போட்டோ ஆட்டோட்ரோஃப் வந்துச்சோ அப்பதான் வந்து என்ன செய்யுது, ஒரு ஆக்சிஜன் மாலிகுலே ஃபார்ம் ஆகுது. அப்ப ஆக்சிஜன் ஒரு வேர்ல்டுல எர்த்ல வந்து ஆக்சிஜன் வந்த உடனே அங்க அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்காது, எல்லாம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மாறணும். அப்ப அங்கே ஸ்ட்ரகிள் அங்க உள்ள ஆர்கனிசத்துக்கு. சரியா? சோ அப்ப வந்து அது கொஞ்சம் அடாப்ட் ஆகி அதுல ஸ்ட்ரகிள் ஆகி வெளியே வந்தது தான் அடுத்தடுத்த ஆர்கனிசமா மாறி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆக்சிஜனேட்டட் செல்ஸ் வித் வாட்டர், அதுக்கடுத்த யூகேரியாட்டிக் சிம்பிள் பிளான்ட்ஸ் அண்ட் சிம்பிள் அனிமல்ஸ், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம். இதெல்லாம் யார் சார் சொன்னது அப்படின்னு கேட்டா இதுதான் ஒப்ரைன் அண்ட் ஹால்டர். ஒப்ரைன் ஹால்டர் தான் சொல்லியிருப்பாரு. சரியா? சோ பட் அது இருக்கு. சரி, இப்படி சொல்ற இதுக்கு என்ன எவிடன்ஸ்ன்னு கேட்டாதான் அவருக்கு எவிடன்ஸ் அவரால் சொல்ல தெரியல. சோ அதுக்கு அடுத்துதான் இது பயாட்டிக் சிந்தசிஸ். அது எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணவர் தான் யாருன்னு கேட்டா யுரே அண்ட் மில்லர். பேஜ் நம்பர் 6ல இருக்கும் பாருங்க. த கான்செப்ட் ஆஃப் ஒப்ரைன் அண்ட் ஹால்டன். அவர் கான்செப்ட் சொன்னாரு. இதுல இந்த மீத்தேன், அமோனியா, வாட்டர் இதெல்லாம் வந்து அந்த பாருங்க, இது டிவோட்னா என்ன மீனிங்னா ஆப்ஷன் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் அந்த டைம் கிடையாது. சோ ஆஃப்டர் தட் இந்த யுரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் இதுவெல்லாம் ரொம்ப 9 யூனிட் நடத்தி 10 யூனிட் நடத்தி திரும்ப நடத்த விரும்பல சார், பாத்துக்கோங்க நீங்க. இதுல மெயினா வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இதை ப்ரூவ் பண்ணாங்க யுரே அண்ட் மில்லரும். பர்டிகுலர் என்ன டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுல டி ஃபார்ம், எல் ஃபார்ம்லாம் இருக்குது. வாட் ஆர் த கேசஸ் ஆர் பிரசன்ட் இன் த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், சல்ஃபர், என்னென்ன கேஸ் இருந்தது, என்னென்ன கேஸ் இல்ல. பேஜ் நம்பர் 7ல அந்த டயக்ராம் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7 மெட்டீரியல்ல. சரியா? ரைட். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அந்த ஃபர்ஸ்ட் செல் ஃபார்ம் ஆகுது. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கீமோ ஹெட்ரோட்ரோஃப் ஃபார்ம் ஆகி அதுக்கடுத்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆட்டோட்ரோஃப், கோசர்வேட்ஸ்ல இந்த கோசர்வேட் பை தட் ஒப்ரைன் மைக்ரோஸ்பியர்னு சொன்னவர் யாருன்னா ஃபாக்ஸ். பேஜ் நம்பர் 7ல இருக்கும் பாருங்க மெட்டீரியல்ல. சரியா? சோ காம்ப்ளெக்ஸ் மைக்ரோஸ்பியர் அண்ட் கன்சர்ன் த ஃபங்க்ஷன் த ப்ரீசெல், இத ப்ரீபயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது. அதுக்கடுத்து எவல்யூஷன் ஆஃப் ப்ரோகேரியேட்ஸ், இதெல்லாம் நான் ஏற்கனவே நடத்தினது தான் சார், அது நீங்க பாத்துக்கோங்க. அது ஆரிஜின் ஆஃப் யூகேரியேட்ஸ். ஆரிஜின் ஆஃப் யூகேரியேட்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து 3 மேஜர் சேஞ்சஸ் மஸ்ட் பி அக்குபைட் தட் ப்ரோகேரியேட்டிக் தட் ஆரி. ஃபர்ஸ்ட் அதான் வந்திருக்கும். அதுக்கடுத்து அப்ப ஒரு டிஎன்ஏ வந்தப்பதான் ஃபர்ஸ்ட்ல என்னது டிஎன்ஏ வந்திருக்கு. ஒரு யூகேரியேட்டிக் செல் வந்து ப்ரோகேரியேட்னு உங்களுக்கு தெரியும், இல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். அப்ப நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்னே சொல்லக்கூடாது, அதை வந்து நியூக்ளியாய்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப நெக்ஸ்ட் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா தட் நியூக்ளியாய்டு டு ஃபார்ம் தட் நியூக்ளியஸ், வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் வித் ஹெல்ப் ஆஃப் தட் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். அங்க உள்ள டிஎன்ஏ மாலிகுல் பிளஸ் டிஎன்ஏனாவே காம்ப்ளெக்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தட் எவரிதிங் டு ஃபார்ம் தட் குரோமோசோம்ஸ். அடுத்து குரோமோசோம் வந்தால அடுத்த செல் டிவிஷன் போய் அப்படி அடுத்தது இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்னா டெவலப்மெண்ட்ல டிஎன்ஏ வந்துருச்சுனாவே என்னது, இட் வில் பி மல்டிப்ளை இன்டு தட். சோ இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து டபுள் மெம்பரைன் சொல்லு டிஎன்ஏ டெவலப்மெண்ட் தான். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும் இந்த மாதிரி. சோ இது டிஎன்ஏ வந்துருச்சு, ஆர்என்ஏ வந்துருச்சு. அப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னது, இந்த போட்டோசிந்தசிஸ், மெட்டபாலிசம்ஸ், ஏரோபிக் மெட்டபாலிசம்ஸ், அது மாதிரி புரோட்டீன் சிந்தசிஸ், இது எல்லாமே நார்மலா நடந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுதான். இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு. ஸோ பேஜ் நம்பர் 8ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 8ல அதாவது எவல்யூஷன் ஆஃப் த யூகேரியாட் த்ரூ தட் எண்டோ சிம்பயாசிஸ் சொல்லக்கூடியது. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராத்தை பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் த ஆன்சிஸ்ட்ரல் அனரோபிக் யூகேரியாட்ஸ், அதுக்கடுத்து ஏரோபிக், ஃபர்ஸ்ட் அன்ஏரோபிக் தான் இருக்கும். அடுத்து ஏரோபிக் பாக்டீரியா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்ப ஒரு ஏரோபிக் பாக்டீரியம் வந்து த பாக்டீரியல் ஜீனோம், அதுல ஜீனோம்னா அது டிஎன்ஏ மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அது வந்து இதோட ஜாயின் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க அந்த படத்துல. சரியா? அப்ப இங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த ஏரோபிக் யூகேரியட்ல ஏரோபிக் யூகேரியாட்ஸ், அல்ல சைனோபாக்டீரியல் ஜீனோம்ஸ், அது போட்டோசிந்தட்டிக் சைனோபாக்டீரியா. சோ இதுல வந்து 2 கேட்டகரியா, இதுல இருந்தா 2 கேட்டகரியா புரியுது. நான் போட்டோசிந்தட்டிக் யூகேரியாட்ஸ், போட்டோசிந்தட்டிக் யூகேரியாட்ஸ். போட்டோசிந்தசிஸ் நடந்தாலே
அங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். நான் போட்டோசிந்தசிஸ்னாவே அது பெருசா அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த போட்டோசிந்தட்டிக் சைனோபாக்டீரியா த போட்டோசிந்தசிஸ் வில் பி அக்கர்ஸ். அப்போ இந்த குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் வந்தோடனே பக்காவா போட்டோசிந்தட்டிக் யூகேரியாட்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு யூகேரியட், ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்ஸ் வந்து செல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்ததுன்னு இந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா ஒண்ணு கிடையாது. அனோரோபிக் மெட்டபாலிசம், இந்த போட்டோசிந்தசிஸ், ஏரோபிக் மெட்டபாலிசம் அது எல்லாமே இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல நடக்கிறதா. இதுல பேஜ் நம்பர் 9லயும் இந்த anaerobic metabolism the first the no or little oxygen is present in that atmosphere. After that when it will be oxygen will be generated, the bacteria அப்பறத cyanobacterial அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாடிஃபை ஆகி ஏரோபிக்கா மாறிச்சுன்னு சொல்றாங்க. அது ஆரிஜின் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் எப்படி? போட்டோசிந்தசிஸ்னா ஒரு கெமிக்கல் மூலம் தான் லைட் பிளஸ் அந்த குளோரோபிளாஸ்ட் அந்த இதெல்லாம் இருந்த உடனே அடுத்ததான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கீழே ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க பேஜ் நம்பர் 9ல. The oxygen consumption in that atmosphere was that complex step like எதுல ஆக்சிஜன் கன்சம்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துதோ அது அப்படியே அடுத்தடுத்த லெவல் அப்படியே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் லெவல கன்சம்ஷன் வச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, ஃபர்ஸ்ட் ஏரோபிக் பாக்டீரியா, ஐ மீன் மல்டி சோலார், ஃபர்ஸ்ட் யூகேரியாட், மல்டி சோலார் யூகேரியாட், குளோரோ, ஐ ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வரைக்கும் இப்போ ஆக்சிஜன் உள்ளது போகுது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க இந்த இதெல்லாம். சரியா? Right. So these are the important points regarding that. And generally, Lamarck Darwinism சொன்ன மாதிரி கான்செப்ட் உள்ள இதுல ஆரிஜின் ஆஃப் செல்ஸ்னு அடுத்த டைட்டில் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைட்டில் உள்ளது முடிஞ்சு வச்சு. ஆரிஜின் ஆஃப் செல்ஸ்னாவே இந்த யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், ஆரிஜின் ஆஃப் த பயாலஜிக்கல் அது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாம் வந்துடும். யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட், ஓப்ரைன் ஹார்டன் தியரி, ஆரிஜின் ஆஃப் அப்ப ஃபர்ஸ்ட் 2 டைட்டில் அவ்வளவுதான். இங்க நான் வந்து 9 பக்கத்திலேயே 2 டைட்டில் முடிச்சிட்டேன். ஆனா நீங்க ஓல்டு சிலபஸ்ல பாருங்க அதே 40 பக்கம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவை திரும்ப அது சொல்ல உங்களுக்கு போர் அடிக்க வேண்டாம். ரைட். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. மெத்தபடி இதுல பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ் பாருங்க. இதுல இதுவும் நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன் சார். இதை நான் ஃபுல்லாவே திரும்ப நான் சொல்ல விரும்பல. பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ்னா இது 10வது யூனிட். சரியா? அங்க நம்ம வந்து ஆரிஜின்ல 3வது டைட்டில் இதுதான், பேலண்டாலஜிக்கல் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும் நம்ம டைட்டில். சரியா? இதுல இந்த எவல்யூஷனரி டைம் ஸ்கேல் தான். அப்ப நீங்க ரொம்ப பேரும் நினைக்கலாம் அது நம்ம சிலபஸ்ல கிடையாது, அதுல நம்ம 10வது யூனிட்ல வரும், அது வந்து போல்டு சிலபஸ்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு படிக்காம விட்டுறாதீங்க சார். இதுல இந்த பேலண்டாலஜின்னு சொன்னாவே அந்த எவல்யூஷனரி டைம் ஸ்கேலை படிச்சுதான் ஆகணும். சரியா? நான் இதை ரொம்ப டீட்டெயிலா நடத்த போறது கிடையாது, ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில் நடத்திட்டேன். பேஜ் நம்பர் 11ல அந்த டேபிள் இருக்கும். நான் அந்த டேபிளை விட அங்க ஓல்டு சிலபஸ்ல கொடுத்த 2 டேபிள் அதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்படி படிக்கணும் அது எல்லாமே ஆல்ரெடி நான் வெரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் டு தட். இதுல ஈரா, பீரியட், எபோச் அண்ட் தட் லைஃப் இது நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல கீழ இருந்து மேல வரைக்கும் என்னென்ன ஈரால, என்னென்ன பீரியட்ல, என்னென்ன அனிமல்ஸ் ஆரிஜினேட் ஆச்சு, என்ன அனிமல் டாமினண்டா இருந்துச்சு, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுல ரீசெண்டா பிரைமேட்ஸ் எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். பிரைமேட்ஸ் எவல்யூஷன் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். அதுல பேஜ் நம்பர் 12ல இந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த எவல்யூஷனரி டைம் ஸ்கேல் இருக்கு பாருங்க. இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இது கூட ரொம்ப டீட்டெயிலா இல்ல சார். நம்ம 9 பல ஓல்டு சிலபஸ் மட்டும் படிங்க சார். இது சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். இது அந்த அளவுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல. ஓகே. பேஜ் நம்பர்ல 13 அதே மாதிரி இதுல வந்து இந்த ஹார்ஸ் எவல்யூஷன் வந்து அங்க நான் ஓல்டு சிலபஸ்ல சும்மா ஒரு ஹாஃப் பேஜ் கொடுத்துருப்பேன். நான் அதை ரொம்ப படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் அங்க நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா ஹியூமன் எவல்யூஷன் தான் நம்ம சிலபஸ். ஆனா அந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு சொல்லும்போது அந்த ஹார்ஸ் எவல்யூஷனும் சேர்த்து தான் என்ன ஒரு புக் எடுத்தாலும் அந்த ஹார்ஸ் எவல்யூஷனும் சேர்த்து தான் சொல்றாங்க. அதுக்காக நீங்க அது ரொம்ப டீட்டெயிலா ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹார்ஸ் எவல்யூஷன். சரியா? ஹியூமன் ஆரிஜின் ஆஃப் தட் எவல்யூஷன் பிளான்ட், அது மாதிரி ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் இன் அனிமல், ஹார்ஸ் எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷன். ஹார்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, அடுத்தடுத்து என்ன வந்தது, அதை மட்டும் நீங்க பாருங்க. பேஜ் நம்பர் 13ல அந்த பிளான்ட் எப்படி, பிளான்ட்டை கூட ரொம்ப டீட்டெயிலா கேட்க வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு. இந்த அனிமல்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவும் டயக்ராம் தான், எதுக்கு அடுத்து எது வந்ததுன்னு சொல்லி சும்மா ஒரு ஸ்கிமாட்டிக் டயக்ராம்ஸ். சரியா? பேஜ் நம்பர் 14ல அந்த ஹார்ஸ் எவல்யூஷன் இருக்கு பாருங்க. இதுல ரொம்ப ஒண்ணு பெருசா கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா கிடையாது. யூஜில உண்டுன்னு நினைக்கிறேன். யூஜில ஸ்பெசிபிக்கா ஹார்ஸ் எவல்யூஷனே கொடுத்துருப்பாங்க. இதுல அப்படி கிடையாது. இருந்தாலும் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க.
ஓல்டு சிலபஸ்லயும் ஒரு half page கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் வந்த அந்த ஒரு ஹார்ஸ் பேரு, இப்ப ரீசெண்டா அந்த யுக்வஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரீசன்ட் ஹார்ஸ் பேர் என்ன அப்படிதான் கேட்பாங்க. மற்றபடி இதுல ரொம்ப டீட்டெயிலா ஒன்னும் பெருசா கேட்க போறது கிடையாது. சரியா? ரைட். அடுத்த பிரமிட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டெப்ஸ் டு தி பிரமிட்ஸ் எவல்யூஷன் இன்க்ளூடிங் ஹோமோனாவே ஹோமோசேபியன்ஸ் வந்துருவாங்க. சரியா? இது பயங்கர டீட்டெயிலா நான் 10வது யூனிட்ல நடத்திட்டேன். பேஜ் நம்பர் 15ல ஒரு பிரமிட் எவல்யூஷன் சொல்லியிருப்பேன், ஹியூமன் எவல்யூஷன் சொல்லியிருப்பேன். நம்ம சிலபஸ்ல இருக்கு. திரும்ப நான் இது ஃபுல்லா A to Z நடத்த விரும்பல, அதை நீங்க பாத்துக்கோங்க. அது இங்க கூட மெட்டீரியல் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன். அங்க வந்து ஹியூமன் எவல்யூஷன் மட்டும் 10-20 பக்கம் கொடுத்துருப்பேன். அதை தாண்டிலாம் வரவே வராது. அது அதுல எப்படி படிக்கணும் எல்லா டீட்டெயில் ஆல்ரெடி நான் டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அதுல பேஜ் நம்பர் 16ல இங்க மெட்டீரியல்ல அந்த எவல்யூஷனை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்கேயும் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும் சார். நீங்க வந்து சில நேரம் நான் கொஸ்டின் கேட்டா சார் உடனே நெட் சோர்ஸ் எடுத்து போடுறீங்க, சில சார் இது வந்து ஆரிஜின் இந்த புக்ல எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது. நான் மேக்சிமம் அந்த ஓல்டு சிலபஸ்ல நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கேயும் அதான் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. மேக்சிமம் அந்த அளவுக்கு ரொம்ப கார்லேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓல்டு சிலபஸ் தான். அப் டு திஸ் வரைக்கும் ஓல்டு சிலபஸ். ஓகேவா? ரைட். ஸோ பேஜ் இங்க வந்து ஒரு 16 பேஜ் கொடுத்துருக்கேன். அங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பக்கம் மேலேயே கொடுத்துருப்பேன். இங்க மொத்தமே 6 பக்கத்திலே முடிச்சுட்டேன். அங்க ஒரு 150 to 200 பக்கம் இருக்கும். ரெண்டுமே 16 பக்கம் இங்க, அங்க அவ்வளவு இருக்கும். பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நியூ சிலபஸ் படி என்னன்னா மாலிகுலர் எவல்யூஷன். இதான் நம்ம ஃபர்ஸ்ட். சரியா? மாலிகுலர் எவல்யூஷன். இப்பதான் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப பார்ட் 1 கையில வச்சுக்கணும், பார்ட் 2 கையில வச்சுக்கணும். பார்ட் 1ல வந்து பேஜ் நம்பர் 16 பார்ட் 2ல பேஜ் நம்பர் 1. சோ இதுல பார்ட் 2ல இதுல இருந்தா மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ண நான் நடத்தும் போது ரெண்டையும் சேர்த்து தான் நடத்துவேன் நான். பார்ட் 2ல மாலிகுலர் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சோ இதுல மாலிகுலர் எவல்யூஷன்ல ஒவ்வொன்னா என்னென்ன இதுல சொல்றாங்க அஸ் பர் நியூ சிலபஸ் படி மாலிகுலர் எவல்யூஷன் என்ன வருது அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு மாலிகுலர் எவல்யூஷன்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஆக்சுவல் த கான்செப்ட் ஆஃப் த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் எவல்யூஷன். இதான் நம்ம டைட்டில் இருக்கும். மாலிகுலர் எவல்யூஷன் சொன்னாவே அது நேச்சுரல் எவல்யூஷன் தான் என்ன சொல்ல வர்றாங்க அந்த எல்லாமே பக்காவா டைட்டில் வச்சுதான் நான் சொல்லியிருப்பேன் சார். சரியா? நீங்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 1 செகண்ட்ல வந்து 1 எடுத்துக்கோங்க, இதுல 16 எடுத்துக்கோங்க. ஸோ இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ரைட். ஸோ ஆக்சுவலா மோர் த ஹியூமரான் ஒரு சயின்டிஸ்ட் சார் ப்ரொபோஸ் தட்ஸ் a natural theory of molecular evolution. கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். யார் இதை? ஏன்னா மாலிகுலர் எவல்யூஷன் சொன்ன உடனே இவர் ஞாபகம் வந்துடணும். இது மெட்டீரியல் வந்து நான் ஐ திங்க் பார்ட் 2ல இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல இருக்கா, பார்ட் 1ல இருக்கா? பார்ட் 1 நாட் 2. சரி, அந்த ரெண்டையும் நீ கம்பேர் பண்ணி தான் சார் படிக்கணும். பார்ட் 1 பார்ட் 2 வந்து கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். நான் பார்ட் 1ஓடய இந்த சிலபஸ் கவர் ஆயிரும். ஏன் பார்ட் 2 தந்திருக்குன்னா இது அதை விட நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கிறவா தான் இப்ப சடனா அதை நான் தரேன் நான். ஓகே, ரைட். ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் த மியூட்டேஷன்ஸ் ஆர் செலக்டிவ்லி இட்ஸ் neutral, that evolutionary change in that macromolecules and the genetic variation within the species. சரியா? ஒரு evolutionary changes நடக்குன்னா within the speciesல இது நடக்கும் மெயின்ல. ஸோ மாலிகுலர் எவல்யூஷன் அப்ப இதுல ஜென்ரலி ஒரு மாலிகுலர் இது மாலிகுலர்னாவே டிஎன்ஏ லெவல்ல நடக்கக்கூடியதுதான். மாலிகுலர் சொன்னாவே டிஎன்ஏ லெவல்ல மாலிகுலர் எவல்யூஷன் சொன்னாவே டிஎன்ஏ லெவல்ல நடக்கூடியது. ஸோ ஜென்ரலி we can say that this type of evolution it caused that a random drift it selected for the natural mutations. This theory does not deny the role of the natural selection to determine the course of adaptive evolutions. இது இந்த ஹியூமுரா தான் சொல்லியிருப்பாரு. இந்த ஹியூமுரா 1986ல அதுல அடாப்டிவ் ரேடியேஷன் ரொம்ப டீட்டெயிலா அதுல பின்னாடி டார்வின் ரொம்ப இதா சொல்லியிருப்பாரு. ஸோ த நேச்சுரல் எவல்யூஷன் டு ரெஃபர் தட் எவல்யூஷனரி சேஞ்ச் மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன் வித்தின் ஆர் பிட்வீன் தட் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ள வேரியேஷன் நடந்திருக்கும், இல்ல 2 ஸ்பீசிஸ்க்குள்ள நடந்திருக்கும். அப்ப இட் காஸ்ட் பை தட் ரேண்டம் ட்ரிஃப்ட் ஆஃப் தட் மியூட்டன்ட் அல்லீல்ஸ். தட் வில் பி நேச்சுரல். இட் இஸ் நாட் காஸ்ட் பை நேச்சுரல் செலக்ஷன்.
இது நேச்சுரல் செலக்ஷன் நடக்காது, ஒரு நேச்சுரலா இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? நேச்சுரல் செலக்ஷன் வேற சார், நேச்சுரல் எவல்யூஷன் வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் மாலிகுலர் டைவர்ஜென்ஸ் அண்ட் மாலிகுலர் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த டைட்டில் ஒன்று இருக்குது. இது மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். மாலிகுலர் டைவர்ஜென்ஸ் அண்ட் மாலிகுலர் கிளாக். ஸோ வாட் இஸ் மீன் பை மாலிகுலர் டைவர்ஜென்ஸ் அண்ட் மாலிகுலர் கிளாக்? இதுலயும் நாம ரெண்டு மெட்டீரியலும் கையில வச்சிருக்கணும் சார். சைமன் நான் நடத்துறத ரெண்டுமே கையில வச்சிருக்கணும். இது 17 பேஜ் நம்பர் 17 இருக்கும். மாலிகுலர் டைவர்ஜென்ஸ் அதுலயே இருக்கும். த எவல்யூஷனரி ஈவென்ட் இன் விச் தட் two morphological or molecular traits arose from that common ancestors. ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து two morphological இல்ல molecular traitsல நடக்கக்கூடியதான் மாலிகுலர் டைவர்ஜென்ஸ் சொல்லக்கூடியது. டைவர்ஜென்டாவே கொஞ்சம் அதிகமான அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். ஸோ they are actually that initially that independent, but it's become a dissimilar during that evolutions. மாலிகுலர் கிளாக் இது என்ன சார் வித்தியாசமா அந்த வேர்டு எல்லாம் பாருங்க. மாலிகுலர் கிளாக்னு கொடுத்துருப்பாங்க. The technique in that molecular evolution that uses that fossil, the considering that rate of that molecule to change in that deducing the time of the geological history. அது என்ன சார் அனுமானியம். அதாவது டிடியூஷன் என்ன மீனிங்னா அனுமானித்தல். இப்படி வந்திருக்கலாம், நம்ம ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல வச்சுதான் இந்த அனிமலுக்கு அடுத்து இந்த அனிமல் வந்திருக்கு, இதுக்கு அடுத்து இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சில இது வந்து ஒரு அனுமானத்துல தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அனுமானம் மீன்ஸ் பை இட்ஸ் a fossils வச்சு சொல்றோம் நம்ம. சரியா? so the history when the two species or other the taxa will be diversified. so இதுதான் நம்ம கிளாக்னாவே வந்து எதுக்கு அடுத்து இப்போ 1 மணிக்கு அடுத்து 2 மணி ஆகும், 2 மணிக்கு அடுத்து 3 மணி ஆகும் மாதிரி இந்த அனிமலுக்கு அடுத்து இந்த அனிமல் வந்தது, இந்த இதுக்கு அடுத்து இது வந்தது. அதுக்கு தான் இந்த வேர்டை யூஸ் பண்றாங்க மாலிகுலர் கிளாக். the technique in that molecular evolution எதை வச்சு சொல்றோம்? due to the fossil rate of molecular change. ஒரு இந்த மாலிகுலர் வந்து இந்த ஜீன் வந்து சேஞ்ச் ஆனவதான் இந்த ஸ்பீசிஸா வந்தது. அதான் மாலிகுலர் கிளாக்னு சொல்றோம். இதுல பெருசா ஒண்ணு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஜென்ரலா பேசிக்கா தான் கேட்பாங்க, ரொம்பலாம் டீப்பாலாம் உள்ள போய் கேட்க மாட்டாங்க. based on the molecular clock hypothesis, the molecular data used for that calculation for usually that எதை வச்சு சார் மாலிகுலர் கிளாக்கை கால்குலேட் பண்றது? the nucleotide sequence of the DNA and amino acid sequence for protein இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? that is we are called as a gene clock or evolutionary clock னு சொல்றோம். so the molecular data will be used. we can calculate that nucleotide sequence இல்ல நடக்க DNA ல உள்ள nucleotide sequence இல்ல protein உள்ள amino acid sequence வச்சுதான் நம்ம gene clock evolutionary clock னு சொல்றோம். சரியா? so next restriction mapping of DNA compared to the fragment of DNA from the different species to cut that restriction enzyme மூலம். ஏன்னா டிஎன்ஏவை நம்ம கட் பண்றதுக்கு we are using the restriction enzyme. so molecular clock to determine that sequence of that branches in the phylogeny but not in that actual data for that origin of taxa. இதை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு நம்ம ஆக்சுவலா டேட்டாலாம் எடுக்க முடியாது. ஆரிஜின் ஆஃப் டாக்ஸானா டாக்ஸானமி. சரியா? ஓரளவு கெஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஹைலி மாலிகுலர் கிளாக்ல வந்து டிஎன்ஏ லெவல் சொல்ற வகை மாலிகுலர் எவல்யூஷன்ல ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு திங்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் மாலிகுலர் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். இதுல பெருசா ஒன்றும் கொஸ்டின் வரும். மாலிகுலர் டைவர்ஜன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் டிஎன்ஏ லெவல்ல நடக்கும்போது அது அடுத்த ஸ்பீசிஸா மாறும். அதை மாலிகுலர் டைவர்ஜன் சொல்றோம். மாலிகுலர் கிளாக்னா இந்த மாதிரி விஷயத்தை வச்சுட்டு நம்ம இதுக்கு அடுத்த ஒரு டெக்ஸாவை உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மாலிகுலர் கிளாக். வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டைட்டில். அடுத்த டைட்டில் வந்து கிளாசிபிகேஷன் அண்ட் ஐடென்டிபிகேஷன் இருக்கும். இது வந்து போதும், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. நான் இதை பத்தின வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம, ஏன்னா இதுக்கு நடத்தினா அது அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். நிறைய டைட்டில், அடுத்தடுத்த டைட்டில் நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம மாலிகுலர் ஜெனடிக்ஸ் பொறுத்தளவு, மாலிகுலர் எவல்யூஷன் நாட் ஜெனடிக்ஸ், எவல்யூஷன் பொறுத்தளவு கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் எவல்யூஷன் பார்த்துருக்கோம். மாலிகுலர் டைவர்ஜென்ஸ் அண்ட் மாலிகுலர் கிளாக், அதான் சொல்ல நிறைய டைட்டில் இருக்கும் சார். அதுல பெருசா வந்து அதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்சிமம் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஏரியாலேயே கொஸ்டின்ஸ் எல்லாம் நின்றும். மாலிகுலர் டூல்ஸ் இன் தட் பைலோஜெனி, இதுதான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கிளாசிபிகேஷன் அண்ட் ஐடென்டிபிகேஷன் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் இது கிளாசிபிகேஷன் ஐடென்டிபிகேஷன் முடிச்சுட்டு மாலிகுலர் டூல்ஸ் அண்ட் பைலோஜெனி. கொஸ்டின் கேட்டா மாலிகுலர் டூல்ஸ் இன் பைலோஜெனி தான் கொஸ்டின் வரும். ஏன்னா அதுதான் அங்கதான் வந்து நிறைய கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றதுல இதெல்லாம் சும்மா ஜென்ரல் டாபிக் தான்.
கிளாசிபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் பெருசா ஒண்ணு கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா மாலிகுலர் டூல்ஸ் இன் பயாலஜி கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் கிளாஸ்ல இதை பத்தினா ஃபுல் டீட்டெயிலா ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்னு சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ தேங்க்யூ.